எல்லாம் வல்ல இறைவனுக்கும் எவ்வளவு கேட்டாலும் அதை விட மிக அதிகமாக தர தயாராக காத்திருக்கும் இந்த பிரபஞ்சத்திற்கும் கோடான கோடி வணக்கங்களும் நன்றிகளும். வாழ்க வளமுடன், வாழ்வோம் வளத்துடன். எல்லோரும் ஒரு தேடுதலோடு வந்திருக்கீங்க, கரெக்ட் தானே? எஸ். என்ன தேடுதலுங்க? ஆரோக்கியம் சம்பந்தமாக ஏதோ ஒரு விஷயம் சொல்ல போகிறாங்க அப்படின்ட்டு வந்திருக்கீங்க, கரெக்ட் தானே? அதுதான் இன்றைக்கி நடக்க போகுது. இன்றைக்கி ஒரு டீட்டெயில்டு வெர்ஷனாக இருக்கும். ஆன் டைம் வந்த உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களும் வணக்கங்களும். இன்றைக்கி நாம் ஒரு ஸ்பெஷல் சப்ஜெக்ட் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஏன் இந்த சப்ஜெக்ட் நாம் பார்க்கணும், தெரிஞ்சுக்கணும்ல. இப்போ இந்த காலகட்டத்தில் கடந்த 20 வருடங்களில் மருத்துவர்களோட எண்ணிக்கை பல மடங்கு அதிகமாகிட்டு இருக்கு. ஒவ்வொரு வருஷமும் பல ஆயிரக்கணக்கான டாக்டர்கள் புதுசாக உருவாகிட்டு இருக்காங்க. லேட்டஸ்ட் டெக்னாலஜியோட மருத்துவமனைகள் உருவாகிட்டு இருக்கு. வெறும் டெக்னாலஜி மட்டும் இல்லை, மருந்துகளும் புதுசாக நிறையா வந்துட்டுருக்கு. எக்யூப்மெண்ட் டெக்னாலஜி, மருந்துகள், மருத்துவமனைகள், டாக்டர்கள், இது எல்லாம் அதிகரிச்சிருக்கும் போது நோயாளிகளோட எண்ணிக்கை கம்மியாக தான் ஆயிருக்கணும். ஏன் அதிகமாகுது? ஒன் செகண்ட். ஓகேவா? ஸ்க்ரீன் விசிபிள், ரைட். அப்போ எங்கேயோ ஏதோ தவறு நடக்குது. அந்த தவறுலேருந்து நாம் எப்படி வெளில வர்றது, நம்மளை நாம் எப்படி காப்பாற்றிக்கிறது, இது சம்மந்தமாக ஒவ்வொரு வாரமும் புதிதாக நிறையா விஷயங்கள் நம்ம பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் செஷனாக இருக்க போது அதற்கு உங்களை எல்லோரையும் அன்போடு வரவேற்கிறேன். நாம் என்ன செய்யணும்? வருமுன் காப்போம்னு சொல்லுவாங்க. வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறத விட வரத்துக்கு முன்னாடி நம்ம காத்துக்கிற விஷயம் கண்டிப்பாக ஒரு சிறப்பான விஷயமா இருக்கும், இல்லைங்களா? அப்போ யாரெல்லாம் வரத்துக்கு முன்னாடி காத்துட்டு இருக்காங்க? ஒன் செகண்ட் ப்ளீஸ். திருவள்ளுவர் சொல்றாரு, வரப்போகிறத முன்னாடியே அறிந்து காத்து கொள்ள வல்ல அறிவுடையவருக்கு அவர்கள் நடுங்கும்படியாக எந்த துன்பமும் வரப்போகிறது இல்லை. எதிரதா காக்கும் அறிவினார்க்கில்லை, அதிர வருவதோர் நோய் அப்படின்னு ரொம்ப சிம்பிளாக 1.25 வரியில் சொல்லி முடிச்சிட்டார். நாம் என்ன செய்ய முடியும் இதே மாதிரி வருமுன் காத்துக்கிறதுக்கு? ஏன் வருமுன் காத்துக்கணும்? வந்ததுக்கப்புறம் அதற்கான செலவுகள் பெருசாக இருக்கும். ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் க்யூர் அப்படிங்கிறது முன்னாடி வார்த்தை. இப்போ என்ன தெரியுமாங்க? ப்ரிவென்ஷன் இஸ் சீப்பர் தென் க்யூர். நாம் நம்ம பிரச்சனைகள்லேருந்து நம்ம காப்பாற்றிக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்யணும், அதைத்தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். என் பெயர் முனைவர் யோகநாதன். கிட்டத்தட்ட 35 ஆண்டுகளாக ஒரு தொழில் முனைவோர் அனுபவம், 18 ஆண்டுகளுக்கு மேலாக நல்வாழ்வு, அதாவது ஆரோக்கியம் சம்பந்தமான துறைகளில் அனுபவம் இருக்குது. என்னுடைய குடும்பம் அப்படிங்கிறது பாரம்பரிய மருத்துவ குடும்பமாக இருந்தாலும் கிட்டத்தட்ட ஒரு 18 வருடங்களாக இந்த லைனில் ஆரோக்கியத்துறையில் ஒரு மிகுந்த ஈடுபாட்டோட, இதிலே பல்வேறு துறைகளில் நிபுணத்துவத்தோடு உங்கள் முன்னாடி நான் இருக்கேன். ஓகே, இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்முடைய பாதுகாவலன், நம்மை பாதுகாக்கிற ஒரு உறுப்பு. நம்ம எல்லோரும் நினச்சிட்ருக்கோம் இருக்கிறதுலே ரொம்ப கடினமாக வேலை செய்கிறது இதயம், இதயத்துக்கு அடுத்தது லிவர், இதே மாதிரிலாம் நினச்சிட்ருக்கோம். ஆனால் நம்ம உறுப்புகளில் அதிகபட்ச ரெஸ்பான்சிபிலிட்டியோடு இருக்கிற ஒரு உறுப்பு இருக்குது அப்படின்னா சிறுநீரகமும் அதில் ஒன்று. இன்றைக்கி எவ்வளோக்கோளோ உங்களோட சிறுநீரகத்தை நீங்கள் பாதுகாப்பாக வச்சுருக்கீங்களோ அவ்வளவுக்கோளோ உங்கள் ஆரோக்கியம் மேம்படும். உங்கள் வாழ்க்கையை நீங்கள் காப்பாற்றணுன்னா உங்கள் கிட்னியை இன்னிலேருந்து காப்பாற்ற ஆரம்பிக்கணும். உங்கள் ஆரோக்கியத்துக்கான மிகப்பெரிய மூலதனமாக இந்த கிட்னி ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறதுக்கு போதும். ஓகேவா? செஷனுக்குள்ளே போகலாமா? ஃபஸ்ட்டு போகிறதுக்கு முன்னாடி உங்களோட கிட்னியை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுப்போம். உங்களுக்கு விசிபிளாக தெரியணுங்கிறதுனால என்னோடய வீடியோவை நான் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஆடியோ கிளியராக தானே இருக்குது? ஒரு தம்ஸ் அப் கொடுத்துருங்க ஆடியோ கிளியராக இருக்குது அப்படின்னா. தேங்க்யூ. கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இன்னும் கொஞ்சம் கிளியராக உங்களுக்கு இருக்கிற மாதிரி பேசுகிறேன்.
உங்களுடைய உடலோட மௌன காவலர்கள் சிறுநீரகம். ஒரு நிமிஷம் யோசிங்க. உங்கள் கிட்னி நன்றாக இருக்கிறதுன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? தெரியுமா? அதுக்கான சிம்டம்ஸ், அது பாதிச்சுக்கிட்டு இருக்குன்னு சிம்டம்ஸ் தெரியற வரைக்கும் வெயிட் பண்ணணுமா? இல்லை அது முன்னாடியே பாதுகாத்துக்கிறது தான் புத்திசாலித்தனமா? எனக்கெல்லாம் சரியாக தான் இருக்குது அப்படிங்கிற பழக்கம் கண்டிப்பாக ஆபத்தானது தானே. அப்போ ஃப்யூச்சரில் நம்மளை பாதுகாத்துக்கணும் அப்படின்னா இப்போவே நாம் நம்ம கிட்னியை சரி பண்ணிக்கணும். ஓகேங்களா? இந்த டயபிட்டிஸ், பிபி, உப்பு அதிகமாகிடுச்சு, தண்ணீர் குறைவாக இருக்குது, இது எல்லாத்தினாலையும் கிட்னி எப்படி சைலண்ட்டாக பாதிக்கப்படுதுங்கிறது உங்களுக்கு தெரியுமா? நம்ம வாழ்க்கையிலேயே மிக அதிகமாக வேலை செஞ்சிட்ருக்கிற ஒரு ஆர்கன் நமக்குள்ளே இருக்குது அப்படின்னா நம்முடைய கிட்னி தான். இந்த செஷனில் நீங்கள் என்னெல்லாம் தெரிஞ்சுக்க போகிறீங்கன்னா, சிறுநீரகங்கள் என்ன வேலை செய்யுது, ஏன் அதில் ஏதாவது பிரச்சனைன்னா அதோட அறிகுறிகள்லாம் ரொம்ப லேட்டாக தெரியுது, நம்ம குடிக்கிற தண்ணீரும் நம்ம இருக்கிற லைஃப் ஸ்டைலும் உணவும் கிட்னியை எவ்வாறு பாதிக்குது, காப்பாற்றும், டயபிட்டிஸ் அப்படிங்கிற பிபிங்கிற விஷயத்துக்கு பின்னாடி உண்மையான ஆபத்து என்ன இருக்குது, யாருக்கெல்லாம் ரொம்ப இமீடியட்டாக இதில் கவனம் செலுத்தணும், அதே சமயத்தில் நம்ம கிட்னியை பாதுகாத்துக்கிற ஒரு லைஃப் ஸ்டைல் என்ன அப்படின்னெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஏன் இது இவ்வளவு முக்கியத்துவம், இந்த சிறுநீரகம் அப்படிங்கிறது ஏன் இவ்வளோ முக்கியத்துவம் தெரியுமா? இது ஜஸ்ட்டு நம்ம உடம்புல நடத்துகிற ஃபில்டரிங் ப்ராசஸை மட்டும் பண்ணுறதில்ல, அதையும் தாண்டி புனிதமானது. அதே மாதிரி அப்போ இது என்ன செய்யுது? வெறும் யூரின் போகிறதுக்கான வாட்டரை ஃபில்டர் பண்ணி கொடுக்குற ஒரு விஷயம் மட்டும் கிடையாது. இதை உயிரை காக்கிற லைஃப் சேவிங் ஆர்கன்னு பேர். இதுக்கு பேர். கிட்னி ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா அவ்வளோதான், அவங்களோட வாழ்நாளுங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கிறதில்ல. அப்போ நாம் ஒரு ஆளோட உயரம் அப்படிங்கிறது 5 அடி இல்லைன்னா 6 அடின்னு சொல்லுவாங்க. 5-5.5 அடி ஆவரேஜாக, கரெக்டுங்களா? ஆனால் இந்த கிட்னியோட சைஸு ஒரு 5 இன்ச்சு, 5.25 இன்ச்சு, அவ்வளோதான். 5.5 இன்ச்சு, 6 இன்ச்சு தான் அதிகபட்சமாக. ஒரு 5லேருந்து 6 அடி மனிதர் இருக்காங்கன்னா வெறும் அதில் இருக்கிற உறுப்பு ஒரு 5லேருந்து 6 இன்ச்சு தான். அது மாதிரி 2 இருக்கும். ஒவ்வொன்றும் கிட்டத்தட்ட ஒரு 75 கிராம் ஆவரேஜாக வெயிட்டு. உங்கள் பாடியோட கணக்கு பண்ணால் 450 ஒரே ஒரு பகுதி, 450 பார்ட்டாக நீங்கள் பிரிச்சிங்கன்னா கிட்டத்தட்ட அதில் ஒரு பார்ட்டு அப்படின்னு உங்கள் கிட்னி எடுத்துக்கலாம். அவ்வளோ சின்னஞ்சிறுசாக இருக்கிற ஒரு விஷயம். ஒரு 2-2.25 இன்ச்சு அகலம், கிட்டத்தட்ட ஒரு 2 இன்ச்சு தடிமன், ஒரு 5 இன்ச்சு உயரம் இருக்கிற ஒரு சின்ன ஆர்கன் ஏன் இவ்வளவு முக்கியமாக இருக்குது, என்ன வேலையெல்லாம் செய்யுது? ஓகேங்களா? இந்த கிட்னி டிசீஸ் அப்படிங்கிறது ஒரு பயமுறுத்தக்கூடிய ஒரு விஷயம்தான், ஆபத்தான ஒரு விஷயம்தான். நாம் அது என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு முன்னாடியே நம்மளை காப்பாற்றிக்கும் போது நாம் ஆரோக்கியமாக இருக்க முடியும். அதனால தான் இன்றைக்கி ஒரு அவேர்னஸ் செஷன். இதில் சயின்ஸ் படி சில விஷயங்கள் இருக்கும், ப்ளஸ் இதுலேருந்து நாம் தற்காத்து கொள்றதுக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். ஓகேங்களா? மெயின் ஃபங்க்ஷன், கிட்னியோட மெயின் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது ரத்தத்தை சுத்தம் பண்ணுறது. ஜென்ரலாக நம்ம என்ன நினச்சிருக்கோம், யூரினை உருவாக்குற ஒரு ஆர்கன். நமக்கு ஒன் பாத்ரூம் வருதா, யூரின் போகிறோமா, கிட்னியில் அந்த யூரின் உருவாகுது, யூரினரி பிளாடரில் தண்ணி தேங்குது, அப்பப்போ நம்ம வெளியேற்றிடுறோம். இதுதான் நமக்கு தெரிஞ்ச விஷயம். ஆனால் என்ன அப்படின்னா, நம்ம உடம்பில் இருக்கிற ரத்தத்தில் இருக்கிற நச்சு பொருட்களை வெளியேற்றுவதில் மிகப்பெரிய வேலை இது செய்யுது. நம்ம உணவுலேருந்தும் நம்ம குடிக்கிற தண்ணியை அதில் இருக்கிற பிராண சக்தி எடுத்துகிட்டு அதில் இருக்கிற கெடுதல், நுரையீரல் என்ன செய்யுது, ஆக்சிஜனை மட்டும் எடுத்துக்கிட்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியே எடுக்குது. வெளியில் இருக்கிற காற்றை உள்ளே எடுத்து உடம்புக்கு தேவையான ஆக்சிஜனை எடுத்து ஒவ்வொரு செல்லுக்கும் அனுப்பி அந்த செல்லில் ஏடிபி ப்ரொடக்ஷன், மைட்டோகாண்ட்ரியாவில் அடுப்பு எரிஞ்சதுக்கப்புறம் அந்த கார்பன் டை ஆக்சைடு திரும்பி வரதெல்லாம் எடுத்து உடம்பை விட்டு வெளியேற்றுது. அதே மாதிரி நம்முடைய ஆசன வாய் வழியாக நம்ம சாப்பிட்ட உணவோட வேஸ்டேஜ் போகுது. இந்த
யூரின் அப்படிங்கிறது அதே மாதிரி ஒரு வேஸ்ட் மட்டும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் அதுக்கு முன்னாடி அது மிகப்பெரிய ப்ராசஸ் நடக்குது. ரத்தத்தில் இருக்கிற நச்சு பொருட்களை வெளியேற்றுது. வாட்டர் பேலன்ஸ் இல்லைன்னா ஃப்ளூயிட் பேலன்ஸ்னு சொல்லக்கூடிய எலக்ட்ரோலைட் ரெகுலேஷனை சரி பண்ணுது. அதாவது உங்கள் உடம்புல எவ்வளவு தண்ணி இருக்கணும், எவ்வளவு அதிகமாக இருக்குது, எவ்வளவு வெளியேற்றணும், எவ்வளவு உள்ளே வச்சுக்கணும், இதே மாதிரி விஷயத்தெல்லாம் அந்த நீர் சமநிலைப்படுத்துறத கிட்னி அழகாக செய்யுது. அதோட முக்கியமாக பிளட் ப்ரெஷரை கண்ட்ரோலில் வச்சுக்கிறதுக்கு கிட்னி பெரிய பங்கு வகிக்குது. ரெனின் மெக்கானிசம்னு சொல்லுவாங்க இதுக்கு. அதே மாதிரி எரித்ரோபொய்டின், புரோட்டீன் கிடையாது, எரித்ரோபொய்டின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் சுரக்கிறது மூலமாக ரெட் பிளட் செல்ஸ், இரத்த சிவப்பணுக்களை உருவாக்குறதுக்கு இதுதான் சிக்னல் கொடுத்த டே போய் வேலை செய்டா அப்படின்னு சொல்லி வேலையை வாங்குகிற விஷயத்தை செய்யுது. அடுத்தது விட்டமின் டி. நம்ம சூரிய வெளிச்சத்துலேருந்து நம்ம தோலுக்கு மேலே எர்கோஸ்டால் அப்படின்னு ஒரு கெமிக்கல் இருக்கும். அதை சிந்தசைஸ் பண்ணி உடம்பு விட்டமின் டியை உருவாக்கும். அதை ஆக்டிவ் ஃபார்மாக மாற்றி எலும்போட ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு இது ரொம்ப சப்போர்ட் பண்ணுது. அதனால தான் இது வெறும் ஃபில்டர் மட்டும் இல்லை, ஒரு ஹார்மோனல் ஆர்கன், ஒரு ஹார்மோனை உற்பத்தி பண்ணுற ஒரு ஆர்கனாகவும் இருக்குது. உடம்பை சரிப்படுத்தி ரெகுலேட் பண்ணுற, வீட்டில் குளிர் இருந்ததுன்னு என்ன செய்கிறோம், ஃபேனை திருப்பி கம்மி பண்ணுறோம் ஸ்பீடை. வெயில் அதிகமாக இருந்தால் ஃபேன் ரெகுலேட்டரை திருப்பி ஃபேனை இன்க்ரீஸ் பண்ணுறோம். அதே மாதிரி பாடியில் சில ரெகுலேஷன் வேலையெல்லாமும் இது செய்யுது. அடுத்தது பிளட் ஃபில்ட்ரேஷன் டீட்டெயிலாக பார்ப்போம். பிளட்டில் இருக்கிற யூரியா, யூரிக் ஆசிட், இதே மாதிரி நிறையா வேஸ்ட்டு நம்ம ப்ரோட்டீனை பிரேக் டவுன் பண்ணும்போது அதில் ஒரு வேஸ்ட் ஃபார்ம் வரும், அதுதான் யூரியா. மசில் மெட்டபாலிசம், அதாவது உங்கள் தசை நார்கள் வேலை செஞ்சதுக்கப்புறம் அங்கே ஒரு கழிவு வெளியேறும், அதுதான் கிரியேட்டினின். அதே மாதிரி யூரிக் ஆசிட், அது இந்த பிரேக் டவுன் பண்ணி, அதாவது உங்கள் உடம்பில் ஒரு கழிவு வரும்போது அதெல்லாம் பிரேக் டவுன் பண்ணி வெளியில் தள்ளுற வேலையை இது ரொம்ப அழகாக செய்யும். ரத்தம் சிறுநீரகத்து வழியாக போகும்போது இது வெளியேற்றுது. ஒரு நாளைக்கு உங்கள் உடம்புல இருக்கிறது 5 லிட்டர் ரத்தம் தான். ஆனால் கிட்டத்தட்ட 200 லிட்டர் ரத்தத்தை இந்த கிட்னி சுத்தம் பண்ணிகிட்ருக்கு. இதில் யூரியா, கிரியேட்டினின், யூரிக் ஆசிட் இதெல்லாம் வெளியேற்றுது. ஃப்ளூயிட் பேலன்ஸ், உள்ளே எவ்வளோ தண்ணி வரணும், தாகம் எடுக்கணுமா, தாகம் எடுத்ததுக்கப்புறம் தண்ணி வரும், அந்த இன்புட்டை அவுட்புட்டாக வெறும் சிறுநீரகமாக மட்டும் இல்லை, வியர்வை மூலமாகவும் நீங்கள் மூச்சு விடுற காற்றுலையும் கொஞ்சம் தண்ணீரெல்லாம் போகும். சில சமயம் நீங்கள் பேசிட்டே இருப்பீங்க, தண்ணி குடிப்பீங்க, அதாவது இந்த தண்ணியிலேருந்து ஆக்சிஜன் உடம்பு எடுத்துக்கிற வேலை. இதே மாதிரி எக்கச்சக்கமான வேலைகள் செய்யும். இதே உங்கள் உடம்புல தண்ணி அதிகமாக சேர்ந்தாச்சுன்னா என்ன ஆகும்னா ஒரு வீக்கம் வரும், இன்ஃப்ளமேஷன், காலெலாம் வீங்கி போயிருக்குன்னு சொல்கிறாங்கல்ல, பண்ணாக வீங்கி இருக்குன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் தண்ணீர் அதிகமாகும் போது. இதே தண்ணீர் குறையும் போது என்ன டீஹைட்ரேஷன் சொல்லுவாங்க. சில பேர்லாம் பிபி குறையும், வெயிலெலாம் மயக்கமே வந்துடும் இந்த டீஹைட்ரேஷன் ஆனால். அப்போ இது ரெண்டும் சமன் அளவில் இருக்கணும். இதை தவிர எலக்ட்ரோலைட் ரெகுலேஷன்னா என்ன, உங்கள் உடம்புல சோடியம், பொட்டாசியம், கால்சியம், பாஸ்பரஸ், குளோரைட், இதே மாதிரி சில கனிமங்கள்லாம் இருக்குல்ல, அந்த கனிமங்களை உடம்புக்கு தேவையான அளவுக்கு பிரித்து எடுத்து கொடுத்து தேவைக்கு அதிகமாக இருக்கிறதெல்லாம் வெளில தள்ளி இதே மாதிரி விஷயங்களை ரொம்ப அப்படி அக்யூரேட்டாக செய்கிற ஒரு ஆர்கன் என்ன அப்படின்னா இந்த கிட்னி தான். இப்போ இந்த சமநிலை இல்லைன்னா என்ன ஆகும்னா ஹார்ட்டில் அந்த லேப்டாப்னு துடிக்கிற அந்த ரிதம் இருக்குல்ல அது மாறும். கால்சியம் டெஃபிஷியன்சி இருந்ததுன்னா அந்த கிராம்ப் பிடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க, தசை பிடிப்புகள் அப்படின்னலாம், முடக்கம், வலிப்புகள், இதே மாதிரி விஷயங்கள்லாமும் இதில் குறையும் போதோ சிலது அதிகமாகும் போதோ வரும். அப்போ இந்த எலக்ட்ரோலைட் அப்படிங்கக்கூடிய கனிமங்கள், உடம்புக்கு தேவையான தாது உப்புகள் உடம்புல கரெக்டாக இருக்கணும், அதை சமன்படுத்துகிற வேலையும் இது செய்யுது. அதே மாதிரி பிளட் ப்ரெஷரையும் இது சமன்படுத்துது. உடம்பில் இருக்கிற உப்பு அதிகமாக இருந்ததுன்னா அதெல்லாம் வெளியேற்றி
ரெனின் அப்படிங்கிற ஹார்மோனை வெளியிட்டு பிபியை கண்ட்ரோல் பண்ணுது. இதில் இருக்கிற உப்பு போன்ற விஷயங்களை கட்டுப்படுத்தி ரொம்ப அழகாக இது ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸில் செய்யுது. அதே மாதிரி பிபி உங்களுக்கு அதிகமாச்சு அப்படின்னா உங்கள் சிறுநீரகங்கள் பாதிக்கப்படுது. அதனால கோரிலேட்டட் தான். முட்டையிலேருந்து கோழி வந்ததா, கோழியிலேருந்து முட்டை வந்ததுன்னா சிறுநீரகம் சரியாக இருந்ததுன்னா பிபி சரியாக இருக்கும். சிறுநீரகம் சரியாக இல்லை, பிபி அதிகமாகிடுச்சு அப்படின்னா பிபி அதிகமாகிறதுனால சிறுநீரகம் பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி ரெட் பிளட் செல் ப்ரொடெக்ஷன், சிவப்பு இரத்த அணுக்கள் உற்பத்தி செய்யறதுக்கு சிறுநீரகம் தான் காரணமாக இருக்கும். இது எரித்ரோபொய்டின் அப்படிங்கிற இபிஓங்கிற ஹார்மோனை வெளியிடுது. இது வெளியிட்ட உடனே எலும்பு மஜ்ஜை போன் மேரோவில் தான் எலும்பு ரத்தம் உற்பத்தி ஆகும். அதுக்கு டே தம்பி உடம்புல ரத்தம் கம்மியாக இருக்குது, எல்லா இடத்துக்கும் ஆக்சிஜன் போக மாட்டேங்குது, ஆக்சிஜன் போகலை அப்படின்னா உடம்பு செல்லெல்லாம் வேலை செய்யாது, நீ கொஞ்சம் ரத்த அணுக்கள் சிவப்பு அணுக்களை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ப்ரொடியூஸ் பண்ணு அப்படின்னு ஆர்டர் போடும். அதுக்கு தான் இந்த எரித்ரோபொய்டின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோனை ரிலீஸ் பண்ணும். உடனே நம்ம பாடி என்ன செய்யும் அப்படின்னா ஒரு இந்த போன் மேரோவை தட்டி கொடுத்து வேலை வாங்க, தம்பி வேலை செய்ய அப்படின்ட்டு. உடனே அது வேலை செய்ய ஆரம்பித்தோடனே எனக்கு இதெல்லாம் அனுப்பு அப்படின்னு ஒரு மூளைக்கு சிக்னல் கொடுக்கும். அந்த சிக்னலுக்கு பேர் என்ன தெரியுமா? வலி. உடம்புல சில பேருக்கு அந்த வலி இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல ஏதோ ரிப்பேரிங் இருக்குது, அது சரி பண்ணுறதுக்கான மெட்டீரியல் அங்கே வேணும் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான். இப்போ இன்றைக்கி எலிக்சர் மிக்ஸ் அப்படிங்கிற ப்ராடக்ட்டை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அது எடுத்துக்கும்போது சிலருக்கு கை காலில் குடைச்சல் போன்ற ஒரு வலி வருவதை உணர்வார்கள். அதற்கு காரணம் என்னென்னா இந்த சிறுநீரகம் சரியாக வேலை செய்ய ஆரம்பிச்சிடுச்சு. இந்த எரித்ரோபொய்டினை உற்பத்தி பண்ணி எலும்பு மஜ்ஜை போன் மேரோவை வேலை வாங்க ஆரம்பிச்சிடுச்சுன்னு அர்த்தம். அப்போ என்ன நடக்குவாங்க? இரத்த சிவப்பணுக்கள் அதெல்லாம் உற்பத்தி ஆகிற வேலை நடக்கும். நிறைய பேருக்கு ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்குது, உடம்புக்கு ஆக்சிஜன் போய் எல்லா இடத்துக்கும் சேர மாட்டேங்குது அப்படின்னா இதுதான். இப்போ இந்த எரித்ரோபொய்டின் எப்போ உருவாகும்னா உடம்புல ஆக்சிஜன் லெவல் கம்மியாகும் போது. அப்போ இன்னொரு விஷயம் இங்கே இருக்கணும், கேன்சருக்கும் இதற்கும் சம்பந்தம் உண்டா அப்படின்னு ஒரு கேள்வி. அதற்கும் சிறுநீரகத்துக்கும் சம்பந்தம் உண்டு. இந்த உடம்பில் கேன்சர் வராமல் இருக்கணும்னா 2 விதமான கண்டிஷன் உடம்புல இருக்கும். கேன்சர் வளர்கிறதுக்கான கண்டிஷன் எதுவாக இருக்குன்னா உடம்புல அசிடிக் லெவல் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா. நாம் இப்போல்லாம் உணவு சாப்பிட்றது இதில் சாப்பிட்றவங்க சமைத்த உணவுகள் சாப்பிட்றோம். குறிப்பாக நான்வெஜ்ஜெல்லாம் சாப்பிடும்போது உடம்புல பிஹெச் லெவல் கம்மியாகிட்டே போகுது. இதில் வேறு நம்ம எக்ஸ்ட்ரா வேறு ஒரு ஆசிட் பாட்டில் எடுத்து குடிப்போம். அது பேர் என்னங்க? சில பிராண்டெல்லாம் இருக்கும், சேப்பு கலரில் ஒரு கார்பனேட்டட் ட்ரிங்க், பிராண்ட் நேம் சொல்ல வேண்டாம்னு பார்க்குறேன். பிரியாணியோட அந்த ஒரு சிவப்பு கலர் நம்ம ஊரில் பழைய காலத்தில் கலர்னு சொல்லுவாங்கள்ல, அதே மாதிரி ஒரு கலர், ஒரு பிராண்டட் கலர் வச்சுருவாங்க. அதில் அசிடிக் லெவல் ஜாஸ்தியாகும். அதே மாதிரி உடம்புல அசிடிக் லெவல் ஜாஸ்தி ஆகிற இடத்துல தான் கேன்சர் அப்படிங்கிறது வளர்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக உருவாகும். ஆனால் அதே மாதிரி ஆக்சிஜன் பற்றாக்குறை இருக்கிற இடத்துல மட்டும்தான் நம்முடைய கேன்சர் செல் அதிகமாக வளரும். இந்த ப்ராடக்ட் என்ன செய்யும்? நம்முடைய ப்ராடக்டை எலிக்சர் மிக்ஸ் இந்த சிறுநீரகங்களுக்கு இந்த எரித்ரோபொய்டின் அப்படிங்கிற ஹார்மோனை உற்பத்தி பண்ணுறதுக்கான தூண்டுதல் கொடுக்கும். அது எப்படி கண்டுபிடிக்கும்? ரத்தத்தில் ஆக்சிஜன் பற்றாக்குறையாக இருக்குது, அப்போ இந்த விஷயத்தை செய்யணும் அப்படின்னு கண்டுபிடிக்கிற வேலை யாருது அப்படின்னா இந்த கிட்னியோட வேலை தான். இப்போ கேன்சரெல்லாம் நம்ம ப்ராடக்ட் கொடுக்கும்போது வேகமாக சீக்கிரமாக குணமாகிறதுக்கு காரணமும் இந்த கிட்னியை அது வேகமாக வேலை வாங்குது, அதோட செயலை ஒழுங்காக செய்ய வைக்குது. இந்த எரித்ரோபொய்டின் அப்படிங்கிற ஹார்மோனை சீக்கிரமாக அது வெளியிடுது. அதனால் என்ன ஆகுதும்? இரத்த அணுக்கள் உற்பத்தி ஆகுது, உடம்புல ஒவ்வொரு செல்லுக்கும் ஆக்சிஜன் போய் சேருது, உடம்போட பிஹெச் லெவல் இன்க்ரீஸ் ஆகுது. இதனால தான் அந்த பெயின் அப்படிங்கிற ஒரு விஷயம் சில பேருக்கு வருது, அந்த கேன்சர் அப்படிங்கிறது சீக்கிரமாக குணமாகுது. ஓகேவா? அடுத்த ஸ்டடி போகலாமா? ஓகே, இந்த பிஹெச்னா என்ன? ஜென்ரலாக நம்ம பிளட்டோட பிஹெச் லெவல் அப்படிங்கிறது 7.34 அப்படிங்கிற அந்த ரேஞ்சில் இருந்து தான் நல்லாயிருக்கும். இதை விட கம்மியாகும்போது கிட்னிக்கு லோடு அதிகமாகுது.
அதிகமாக இருக்கும்போதும் ரொம்ப அதிகமாகிறதும் ஆபத்து தான், ஆனால் குறையும் போது இருக்கிற ஆபத்து ஜாஸ்தி. இதை பேலன்ஸ் பண்ணி வைக்கணும். ஒரு 6.5லேருந்து 8.5 அப்படிங்கிற ரேஞ்சில் இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். அப்போ இந்த பேலன்ஸ் இல்லைன்னா என்ன ஆகும்? என்சைம்ஸ் எல்லாம் பாதிக்கும். உடம்புல உருவாகிற என்சைம்ஸ், ஹார்மோன்ஸ் எல்லாம் பாதிக்கப்படும், ஹார்ட் பாதிக்கப்படும், பிரெயினுக்கும் பிரச்சனை வரும். அதே மாதிரி மசில்ஸோட ஸ்ட்ரென்த்து ரொம்ப வீக் ஆகும். இது என்ன செய்யும்? இந்த ப்ராசஸை சமன்படுத்தும். இந்த அசிடிக் லெவலை சமன்படுத்தும். பிஹெச் லெவலில் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். சில சமயத்தில் பிஹெச் லெவல் அதிகமாக இருந்தால் அதையும் சமன்படுத்துறது, கம்மி பண்ணுற வேலை எல்லாமே இந்த கிட்னி செய்யும். அதே மாதிரி விட்டமின் டி ஆக்டிவேஷன் ஃபார் போன் ஹெல்த்து. முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம தோலில் எர்கோஸ்டால் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும். அது சூரிய வெளிச்சத்துலேருந்து விட்டமின் டியை உருவாக்கும். அதை கொண்டு போய் லிவர் சிந்தசைஸ் பண்ணும். சிந்தசைஸ் பண்ணி கிட்னிக்கு அனுப்பும். அந்த கிட்னி எலும்புகள் ஏற்றுக்கிற மாதிரி அது விட்டமின் டியை உருமாற்றி கால்சிட்ரையால் அப்படிங்கிற ஃபார்முக்கு மாற்றுது. அப்போ தான் எலும்பில் அது போய் சேர்கிற ஒரு ஃபார்மில் இருக்கும். இதனால் என்ன ஆகும் அப்படின்னா எலும்பு அடர்த்தி ஆகும். இது குடலில் இந்த கால்சியத்தை உறிஞ்சு எலும்புக்கு கொண்டு போய் சேர்க்குற வேலையை நடக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ சிறுநீரகம் செயலிழந்தால் என்ன ஆகும்னா எலும்பு வீக் ஆகும். எலும்பு வீக் ஆச்சுன்னா என்னாகும்? எலும்பில் வலி, எலும்பு சீக்கிரமாக கீழே விழுந்தாங்கப்பா, பாத்ரூமில் போனாங்க விழுந்தாங்க, மல்டிபிள் ஃப்ராக்சர் அப்படின்லாம் சொல்கிறாங்கல்ல. காரணம் கிட்னியோட கண்டிஷன் டேமேஜ் ஆகிறதுனால தான். அதே மாதிரி நம்ம மாத்திரை சாப்பிட்றோம். ஆக்சுவலி நீங்கள் மாத்திரை சாப்பிட்றதுல 100ல் 1 பங்கு 100ல் 2 பங்கு தான் உடம்பு ஏற்றுக்குது. மீதி எல்லாத்தையும் உடம்பு வெளியேற்றுது. இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. நான் இன்னொரு செஷனில் சொல்கிறேன். ஏன்னா அது கொஞ்சம் பெரிய செஷன், அது கொஞ்சம் டெக்னிக்கலான செஷன். உடம்பு ஃபஸ்ட்டு ஒரு டோஸ் கொடுப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு சுகருக்கே வச்சுப்போமே, ஃபஸ்ட்டு ஒரு 10 mgயில் கொடுப்பாங்க, அப்புறம் 20 mg ஆக்குவாங்க, அப்புறம் 50 mg ஆக்குவாங்க, 100 mg ஆக்குவாங்க. அது மருந்தோட அளவு அதிகரிக்கிறதுக்கான காரணம் அது கிடையாது. உங்கள் லிவர் ஐயா இது விஷம்பா, இது தள்ளி விடுறது, விஷம்பா தள்ளி விடுறது அப்படின்னு தள்ளி விடுற வேலையை, அது உடம்புக்கு தேவையில்லாத பொருள், கெமிக்கல், சிந்தட்டிக், தள்ளி விடுற வேலையை செய்யும். ஆனால் இந்த மருந்து அதையும் தாண்டி அப்படியே கொஞ்சம் பூந்து போய் வேலை செய்யும்ல. அப்போ 10 mg கொடுத்தா இவருக்கு 1 mg போய் வேலை செய்யும்ப்பா. இல்லை இப்போ தடுக்குது, அதனால் 20 mg கொடுத்தா 1 mg போய் வேலை செய்யும்ப்பா. இல்லைப்பா 50 mg கொடுத்தா தான் 1 mg உள்ளே போய் வேலை செய்யுதுப்பா. இப்படிங்கிற மாதிரி கண்டிஷன் அதிகமாகும். அப்போ இந்த வெளியேற்றும் வேலையை, உடம்புக்கு இது தேவையில்லாத பொருள்னு வெளியேற்றுற வேலையை லிவரும் செய்யுது, இந்த கிட்னியும் செய்யுது. இந்த அதிகப்படியான மருந்துகள், நச்சுக்கள், ரசாயனங்களை ரத்தத்துலேருந்து வெளியேற்றுற வேலையை ரொம்ப செய்யுது. இங்கே எங்கே பாதிப்பு வரும்னா குறிப்பாக பெயின் கில்லர்ஸை நீங்கள் யூஸ் பண்ணலாம், ஆன்டிபயோட்டிக்ஸ் ரொம்ப யூஸ் பண்ணால் சிறுநீரகங்களை ரொம்ப பாதிக்கிறது. இது எல்லாத்தையும் யூரினில் தான் அனுப்போம். முன்னாடியெல்லாம் சொல்லுவாங்க விட்டமின் சி சப்ளிமெண்ட்டெல்லாம் காஸ்ட்லி யூரின் அப்படின்னு முன்னாடி காலத்துலலாம் டாக்டர் சொல்லுவாங்க. இப்போ டாக்டர்லாம் வந்து கொஞ்சம் மாறிட்டு இருக்காங்க. அவங்களே விட்டமின் சியை ப்ரொமோட் பண்ணி கொடுக்குறாங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச நாலேஜ் என்ன, ஃபார்மா இண்டஸ்ட்ரீஸ் கொடுக்குற நாலேஜ் அதில் தான் கொடுப்பாங்க. சப்ளிமெண்ட்டுங்கிறது அவங்க படிப்பில் 1000ல் 1 பங்கு இருக்கிற அளவு தான். டாக்டர்ஸ் டசன்ட் நோ அபவுட் நியூட்ரிஷன் விச் மே பி கில்லிங் யூ அப்படின்னு ஒரு MD டாக்டர் எழுதினா ஒரு புத்தகமே இருக்குது. முடிஞ்சதுன்னா நீங்கள் வாங்கி அதை கோத்ரூ பண்ணுங்கள். அடுத்தது சிறுநீரகங்கள் 24 மணி நேரம் 365 நாளும் நீங்கள் தூங்கிட்டு இருக்கும்போது, முழிச்சிட்டு இருக்கும்போது, நடந்துகிட்டு இருக்கும்போது, ஓடிட்டு இருக்கும்போது எல்லா நேரத்துலையும் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்குது. இதில் உங்களுக்கு அறிகுறியே தெரியாது. எப்பயுமே இதில் இருக்கிற அறிகுறி தெரியவே தெரியாது. ஆனால் எப்போ தெரியும்னா கொஞ்சம் கொஞ்சமாக பாதிப்பு வந்து அதிகரிக்கும் போது தான். ஆரம்ப அறிகுறிகள் என்னவாக இருக்கும்? இது முகம், கை காலில் ஒரு வீக்கம் வர்றதை ஃபீல் பண்ணுவீங்க. சில பேருக்கெல்லாம் கால்லாம் அப்படி பண்ணு மாதிரி வீங்கிட்டு இருக்கும். மூட்டு, அதாவது நகை விரல் பக்கம் இருக்கிற அந்த ஜாயின்ஸ்லாம் கொஞ்சம் இன்ஃப்ளமேஷன்ஸ் இருக்கும். ஜாயின்ஸில் வேறு இடத்துல, ஆங்கிளில், அதே மாதிரி பல்வேறு இடங்களில் வீக்கம் வரதை பார்ப்போம். அப்போ என்ன செய்யும், உடம்பு ஃபில்டர் பண்ண முடியாத விஷயத்தெல்லாம் அங்கங்கே கொண்டு போய் போட்டு வச்சிடும். வீட்டில் நீங்கள் க்ளீன் பண்ணும்போது என்ன செய்கிறீங்க, கொஞ்சம் ஹெவியாக க்ளீன் பண்ணுறது கஷ்டமாக இருக்குன்னு அப்படியே விட்டு வச்சுருங்களா, ஒரு ஓரமாக தள்ளி விட்டுட்டு வச்சுருங்கள, அதே மாதிரி உள்ளே வச்சிடும். அதெல்லாம் என்ன செய்யும், உடம்புல இன்ஃப்ளமேஷனாக மாறும்.
இப்போ இதில் ஏர்லி வார்னிங் என்ன தெரியும் அப்படின்னா, ஒன்று உங்களுக்கு சிறுநீர் அடர்த்தியான கலரில் போச்சு, கம்மியாக போச்சு அப்படின்னா நீங்கள் தண்ணி கம்மியாக குடிக்கிறீங்க, இல்லை உடம்புல ஏதோ ஒரு டிஃபெக்ட் இருக்குதுன்னு அர்த்தம். அது மாதிரி நுரை நிறையா வருது, புரோட்டீன் புரதச்சத்து நிறையா இருக்கிற சிறுநீராக இருந்ததுனாலும் உங்கள் கிட்னி ஏதோ பிரச்சனையில் இருக்குதுன்னு அர்த்தம். நைட்டு தூங்கிட்டு இருக்கோம், அடிக்கடி முழிப்பு வருது, எதுக்காக? ஒன் பாத்ரூம் போகிறதுக்காக அப்படிங்கிற மாதிரி இருந்ததுனாலும் உங்கள் சிறுநீரக செயல்பாடு கொஞ்சம் பாதிச்சிருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி அடிக்கடி களைப்பார், சீக்கிரமாகவே களைப்பார், சாப்பிட்றப்பா ஆனாலும் டயர்டாக இருக்குப்பா அப்படின்னா உங்கள் உடம்புல அனிமியா இருக்கலாம், அதாவது இரும்புச்சத்து குறைபாடு இருக்கலாம், டாக்ஸின் அக்குமுலேஷன்ஸ் இருக்கலாம், நச்சு சேர்க்கை இருக்கலாம். இதனால் என்ன தெரியும், உங்கள் தோல்லாம் கொஞ்சம் வெளிரி போய் மந்தமாக இருக்கிற மாதிரி இருக்கும், பசியின்மை இருக்கும், ஒரு பலவீனமாக சோர்வாக இருப்பீங்க. இதெல்லாம் நீங்கள் உங்களோட கிட்னி கொஞ்சம் களைப்படைந்திருக்கு அப்படிங்கிறதுக்கான அறிகுறி. அதே மாதிரி ஒரு பிபி இருக்குது, சில சமயம் பேக் பெயின் இருக்குது, வாமிட்டிங் சென்சேஷன் நிறையா இருக்குது, ஒரு யோசிக்கும் போது ஒரு சரியாக முடிவெடுக்கும் திறன் இல்லாமல் இருக்குது, நைட்டில் ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன் இருக்குது. இதே மாதிரி சில அறிகுறிகள் இருந்தது அப்படின்னா நீங்கள் உடனடியாக இந்த கிட்னி ப்ரொஃபைல் நீங்கள் பார்க்கணும். இப்போ ஒரு 100% ஒரு ஒர்க் பண்ணுற ஆரோக்கியமான கிட்னி லெஃப்ட் சைடில் இருக்குது, ஓகேவா? உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, நல்லா எனர்ஜெட்டிக்காக இருப்பீங்க. கொஞ்சம் இதே மாதிரி சிறு சிறு பாதிப்புகள் வர ஆரம்பிக்கும் போது ஒரு 75% இருந்ததுன்னா அப்பயும் ரொம்ப பெருசாக தெரியாது, மைல்டாக தெரியும். ஒரு 50% பாதிச்சிருக்கு அப்படின்னா தான் உங்களுக்கு இப்போ நான் சொன்ன அறிகுறிகள் எல்லாமே கொஞ்சம் தெரிய ஆரம்பிக்கும். ஆனால் ஒரு 25% தான் அது ஃபங்க்ஷனாலிட்டியில் இருக்குது அப்படிங்கும்போது இது உடனே நடக்காது. நீங்கள் சரியாக அதற்கான சுத்திகரிப்பு விஷயங்கள் செய்யலை, டீடாக்ஸ் பண்ணலை அப்படின்னா அந்த அக்குமுலேஷன் ஆகிட்டே இருக்கும். நமக்கு ஜென்ரலாக என்ன தெரியும், கிட்னியில் ஸ்டோன் ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிற விஷயம் தான் தெரியும். ஆனால் அதோட செயல்பாடு குறையிறது, அதில் நெஃப்ரான்ஸ் அப்படின்ட்டு இருக்கும், 10 லட்சத்துக்கு மேற்பட்ட நுண்ணிய வடிகட்டிகள் இருக்குது. அது இப்போ 100% ஒர்க் பண்ணும்போது நல்லாயிருக்கும், 75% ஒர்க் பண்ணும்போது சின்ன சின்ன சிம்டம் தான் இருக்கும். ஆனால் 25% ஒர்க் பண்ணும்போது நிறையா பிரச்சனைகள் வரும். இப்போ 2 கிட்னி இருக்குது, அதில் 1 ஒர்க் பண்ணாலே உங்களுக்கு போதுமானது, 25% அது ஒர்க் பண்ணாலே போதுமானது. ஆனால் 25% ஒர்க் பண்ணும்போது என்னாகும், உங்களால் முடியாது, அது ஒர்க் பண்ணும். அது சொல்லவே சொல்லாது, எனக்கு ஒர்க் லோடு கொடுத்துட்டப்பா, சைலண்ட் கில்லர்னு சொல்லுவாங்கள்ல, எனக்கு ஒர்க் லோடு நிறையா கொடுத்துட்ட, சொல்லிக்கிட்டே இருக்க, செஞ்சிகிட்டே இருக்க அப்படின்னு சொல்லுவாங்க. கிராமத்தில் சொல்லுவாங்க, பீலிபை திருக்குறள் திருவள்ளுவர் சொல்கிறார், பீலிபை சாகாடும் அச்சிரும் அப்படின்னு. நீங்கள் மயிலிறகே ஆனாலும் வண்டியில் அளவுக்கு மீறி ஏற்றி போனால் வண்டியோட அச்சு முறிந்து விடும் அப்படிங்கிறாங்க. அதே விஷயந்தான் நம்முடைய கிட்னிக்கும். கிட்னியில் நாம் ஓவர்லோடு, தண்ணி அடிக்கிறது, சிகரெட்டு, காஃபி, டீன்னு கண்ட நேரத்தில் சாப்பிட்றது, இதே மாதிரி விஷயங்கள்லாம் செய்யும்போது நெஃப்ரானோட ரிசர்வ் கெப்பாசிட்டி வரைக்கும் போய் செஞ்சிடுறது. அப்போ என்னாகும், நமக்கு கிட்னி அந்த ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறது டேமேஜ் ஆகும். இப்போ 2 கிட்னி இருக்குது, தனித்தனியாக முழு வேலையும் செய்யும். ஒரு சிறுநீரகத்தை சில பேர் தானம் பண்ணாலும் கரெக்டாக இருப்பாங்க, பார்த்தீங்களா? அதே மாதிரி இதை சரியாக நம்ம வச்சுக்கிறதுக்கு என்ன செய்யணும், டெய்லி 2-3 லிட்டர் தண்ணி குடிக்கணும், தொடர்ச்சியான உடற்பயிற்சி இருக்கணும், மருந்துகள், கவனமான மருந்துகள் சாப்பிடணும். இஷ்டத்துக்கு எனக்கு ஒரு பெயின் இருக்குப்பா அப்படின்னு போய் கடையில் போய் எனக்கு ஒரு பெயின் கில்லர் கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்குறது, இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும். ஆரோக்கியமான உணவுகள், அதுவும் குறிப்பாக எவ்வளோக்கெவ்வளோ நீங்கள் சமைக்காத பச்சை காய்கறிகள் உணவில் சேர்த்துக்கிறீங்களோ அவ்வளோக்கெவ்வளோ நல்லது. உப்புகளை குறைவாக உபயோகப்படுத்துங்க. குறிப்பாக இந்த டேபிள் சால்ட் அப்படிங்கிற ஒரு எமனை நம்ம கையிலே வச்சுருக்கோம். கல்லுப்பு யூஸ் பண்ணுங்கள், இல்லைன்னா இந்துப்பு யூஸ் பண்ணுங்கள் சமையலுக்கு. புகை மதுவை அறவே தவிர்க்கவும். குறைச்சிக்கங்கன்னு சொல்ல மாட்டேன், தவிர்த்துடுங்க, அவாய்ட் பண்ணுங்கள், ஸ்டாப் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி நீங்கள் தேவையான அளவு தண்ணீர் குடிக்கணும். தண்ணீர் குடிக்கலை அப்படின்னா அந்த கல் உருவாகிறது, இரத்த நாளங்கள் பாதிக்கிறது. அதே மாதிரி இது பிளட்டில் வர நச்சுக்கள்லாம் நீக்கணும் அப்படின்னா கழுவி தள்ளுறதுக்கு தண்ணி நிறையா வேணும். அப்போ இந்த தண்ணி இல்லை அப்படின்னா ரொம்ப கிட்டத்தட்ட 8-10 கிளாஸ் ஒவ்வொருத்தரும்
தண்ணீர் ரெகுலராக குடிச்சிருக்கணும். இப்போ குளிர் காலத்தில் நிறைய பேர் தண்ணீர் குடிக்கிறதில்ல, ஏன்னா தாகம் எடுக்கிறதில்ல. அப்படி இருக்கக்கூடாது. அப்போ என்ன செய்யலாம், சரியான உடற்பயிற்சிகள் அதே மாதிரியெல்லாம் செஞ்சு உடம்புக்கு தேவையான தண்ணீரை குடிக்கணும். தாகம் எடுக்குதோ இல்லையோ தண்ணீரை தொடர்ந்து குடிச்சிட்டு இருக்கணும். தண்ணீர் குடிச்சிங்கன்னா என்ன ஆகும், ஒன்றாகாது, கொஞ்சம் 2 ட்ரிப் எக்ஸ்ட்ரா யூரின் போகிற மாதிரி இருக்கும், அவ்வளோதான், தப்பு இல்லை. ஏன்னா வேர்க்காது குளிர் காலத்தில். அப்போ யூரின் தான் பாஸ் பண்ணுவீங்க. அப்போ உடம்புக்கு அது நீங்கள் கொடுக்குற ஒரு சப்போர்ட்டாக இருக்கும், கிட்னிக்கு கொடுக்குற சப்போர்ட்டாக இருக்கும். இதில் நீங்கள் 40 வயதுக்கு மேல் இருக்கீங்க அப்படின்னா டயபெட்டிஸ் வருஷத்துக்கு ஒரு முறையும், டயபெட்டிஸ் இருக்கிறவங்க பிபி இருக்கிறவங்களும் 6 மாதத்துக்கு ஒரு முறையும், ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருந்ததுன்னா கொஞ்சம் ஃப்ரீக்வெண்ட்டாகவும் நீங்கள் பரிசோதனை செஞ்சுக்கணும். இஜிஎஃப்ஆர் அப்படிங்கிறது ஒன்று, யூரின் அல்புமின் புரோட்டீன் டெஸ்ட்டு, பிளட் ப்ரெஷர் மானிட்டரிங், இதெல்லாம் நீங்கள் செஞ்சுக்கணும். இதெல்லாம் செஞ்சால் மட்டும்தான் இந்த கிட்னியோட பாதிப்புலேருந்து பாதுகாத்துக்க முடியும். என்ன இருக்கணும், உயர் இரத்த சர்க்கரை அவாய்ட் பண்ணணும்னா பிளட் சுகர் கண்ட்ரோலில் வச்சுக்கணும், பிபியை மெயின்டைன் பண்ணணும், ஒபிசிட்டி இல்லாமல் உடல் எடை அதிகமாக இல்லாமல் பார்த்துக்கணும், உடல் எடையை ஆரோக்கியமாக வச்சுக்கணும், புகைப்பிடித்தலை தவிர்க்கணும், தண்ணீரை நிறையா குடிக்கணும், அதிக வலி நிவாரணிகள் ஸ்டாப் பண்ணணும், கவனமான மருத்துவ பயன்பாடு இருக்கணும், டீஹைட்ரேஷன் ஆகாமல் தண்ணி நிறையா குடிச்சிட்டே இருக்கணும், வழக்கமான ரெகுலர் கன்சிஸ்டன்சியாக ஒரே மாதிரியான உடற்பயிற்சி செய்யணும். இதெல்லாம் கிட்னியை டேமேஜ் பண்ணுறதுலேருந்து பாதுகாக்கக்கூடிய விஷயங்கள். இப்போ சிறுநீரகங்கள், ஐயா தலைவரே எனக்கு வேலை நிறையா கொடுக்குறீங்க, கொஞ்சம் ரெஸ்ட்டு கொடுங்க அப்படின்னாலாம் கேட்டுட்ருக்காது. அது மாட்டுக்கும் கஷ்டப்பட்டு என்ன வேலை கொடுத்தாலும் எஸ் பாஸ் எஸ் பாஸ் எஸ் பாஸ்ன்னு செய்யும். ஒரு படத்தில் மைக்கேல் மதன காமராஜன், அந்த படத்தில் கமல் சொல்கிறார், பீம்பாய் பீம்பாய், அப்படியே அந்த ஜன்னல்லேருந்து குதி அப்படின்னு சொன்னால் குதிச்சுறாருல, அதே மாதிரி உங்கள் கிட்னி நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்டுட்ருக்கும். ஆனால் ஒரு கட்டத்தில் பீலிபை சாகாடும் அச்சிரும், அச்சு முறிஞ்சு போயிடும். அதே மாதிரி வச்சுக்காமல் உங்கள் கிட்னியை கவனமாக பார்த்துக்குங்க. கவனமாக பார்த்துக்கிறதுக்கு என்ன செய்யணும், இன்றைக்கு நடவடிக்கை எடுக்கணும். ஓகேவா? அதற்கு ஒரு வழி தான் எலிக்சர் மிக்ஸ். இப்போ இந்த எலிக்சர் மிக்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு மருந்து கிடையாது, உங்களை தற்காத்து கொள்ள ப்ரிவென்ஷன் பண்ணுறதுக்கான ஒரு மூலிகை உணவு கூட்டுப்பொருள், ஃபுட் சப்ளிமெண்ட். இது வெறும் ஃபுட் சப்ளிமெண்ட் இல்லாமல் ஹெர்பல் ஃபுட் சப்ளிமெண்ட். இது உங்கள் ட்ரீட்மெண்ட்டுக்காக இல்லை, என் கிட்னியை சட்னி ஆகிடுச்சுப்பா எலிக்சர் மிக்ஸ் கொடுத்து சரி பண்ணிடலாமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. இது வருமுன் காப்போன், அந்த ஒரு இதில் ப்ரிவென்ஷன் பண்ணிக்கிறதுக்காக ஒரு ப்ராடக்ட் இது. இதை நீங்கள் எடுத்துக்கிறீங்க, கிட்னி சம்மந்தமாக ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னா, ஏன்னா அதில் கிட்னியை பொறுத்த வரைக்கும் டாக்டர் சில சமயம் வாட்டர் ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி ஏதாவது கண்டிஷன் இருந்ததுன்னா நீங்கள் உங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு தான் இந்த ப்ராடக்ட் எடுக்கணும். இதை கர்ப்பிணி பெண்கள் எடுக்கக்கூடாது, கர்ப்பிணிகளோ பாலூட்டும் தாய்மார்களோ எடுக்கக்கூடாது, உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை செய்தவங்க கண்டிப்பாக எடுக்கக்கூடாது. ஏன்னா கிட்னி ஒன்று டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியிருக்குங்க, இன்னத்தோரோட கிட்னி எடுத்து வச்சுருக்கு அப்படின்னா அவங்க அறவே சாப்பிடக்கூடாது. ஏன் அப்படின்னா அவங்க சப்ரஸர் சில எடுத்துப்பாங்க. இது உடம்புல கழிவுகளை வெளியேற்றும் வேலையை செய்யும். அது உடம்பு ஃபாரின் ஆப்ஜெக்டை உடம்பு தள்ளக்கூடாதுங்கிறதுக்கான மருந்துகள்லாம் எடுத்துப்பாங்க. அதுவும் எதிர்வினையாற்றும். அதே மாதிரி சில சந்தர்ப்பத்தில் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை செஞ்சுக்கிட்டவங்க கண்டிப்பாக எடுத்துக்கவே கூடாது. இப்போ இந்த ப்ராடக்டோட சிறப்பம்சம் எப்படின்னா, இது ஒரு மூலிகைகளோட கலவை, தாவரங்கள் மூலிகைகளோட கலவை. இது 100% இயற்கையான பொருட்கள், எஃப்எஸ்எஸ்ஐ அங்கீகாரம் பெற்றது, ஒரு பக்காவான ஒரு 3 இயர்ஸ் ஷெல்ஃப் லைஃபோடு இருக்கிற ஒரு எக்ஸலண்ட் பேக்கேஜிங்கில் நமக்கு கிடைக்குது. இயற்கையோட சக்தி, அதாவது அந்த கால பாரம்பரிய மருத்துவ முறைப்படி கிடைக்கிற பொருள்களை லேட்டஸ்ட் டெக்னாலஜியில் இதை கொண்டு வந்திருக்காங்க. நாம் இந்த ப்ராடக்ட்டு பல்வேறு விஷயங்களுக்கு யூஸ் ஆகுது. நம்ம ஆரோக்கியம் பல்வேறு ஆரோக்கிய பிரச்சனைகளுக்கு தீர்வாக இருக்குது. ஏன் அப்படின்னா பாடியை டீடாக்ஸ் பண்ணுது. எத்தனை நோய்க்கு மூல காரணம் மலச்சிக்கலும் மனச்சிக்கலும் தான் நம்ம மூதாதையர்கள் சொல்லுவாங்க. இது மலச்சிக்கல் மட்டும் இல்லை, அதாவது போல் மூமெண்ட் சரியில்லாமல் இருக்கிற அந்த கழிவுகளை அகற்ற வேலை மட்டும் இல்லை, உடம்பில் இருக்கிற ஒவ்வொரு ஆர்கனில், ஒவ்வொரு டிஷ்யூவில், ஒவ்வொரு செல்லுக்குள்ளே இருக்கிற மைட்டோகாண்ட்ரியா லெவலில் இருக்கிற டாக்ஸின்ஸ் நச்சு பொருட்கள்லாம் வெளியே தள்ளுது. இது கொழுப்பு படிஞ்சிருக்கலாம், இல்லை
கல் கிட்னி ஸ்டோன் மாதிரி ஏதாவது கால்சிஃபிகேஷன் அதே மாதிரி ஏதாவது இருக்கலாம், ஏதாவது உடம்புல ஏதாவது கட்டி வேறு ஏதாவது ஃபார்மில் நீர் கட்டி அதே மாதிரி இருக்கலாம். எதுவாக இருந்ததுனாலும் உடம்புக்கு தேவையில்லாத பொருட்கள்லாம் வெளியேற்றுது. அதனால தான் இது நிறையா நோய்களுக்கு தீர்வாக பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லை, இது ஹார்மோனை பேலன்ஸ் பண்ணி கொடுக்குது, உடம்போட நோய் எதிர்ப்பு சக்தியை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது, உங்களுக்கு வயதாகும் தன்மையை குறைத்து கொடுக்குது. இது எல்லாம் செஞ்சாலும் நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, சிறுநீரகத்துக்கு இது என்னெல்லாம் நன்மை செய்யுது, சிறுநீரக செயல்பாட்டை எப்படி மேம்படுத்துது இந்த 12 மூலிகைகள் அப்படிங்கிறது ஃபோக்கஸ்டாக பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஏன்னா நம்ம உடம்புல கிட்னி எவ்வளோ வேலை செய்கிறதுங்கிறத நம்ம பார்த்தோம். ஓகே, வாங்க. இன்றைக்கும் வழக்கம் போல் என்னோடய செஷன் வாரத்துக்கு ஒரு நாள் நான் உங்களுக்கு ஒரு செஷன் எடுக்கிறேன். அந்த செஷனில் முழு தீர்வையும் முழு காரணங்களையும், அதாவது நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பை செயல்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்கார். ஒரு பிரச்சனைனா என்னென்னு தெரிஞ்சுக்கணும், அந்த பிரச்சனைக்கான காரணத்தை தெரிஞ்சுக்கணும், அந்த பிரச்சனை சரி பண்ணுற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். இது எல்லாமே தெரிஞ்சுக்கணும். கரெக்டுங்களா? இதில் நான் இப்போ சொல்கிறது ஒரு 8 மணி நேர செஷன், அதை ஒரு 80 நிமிஷத்தில் நான் கொடுக்கணும் அப்படின்ட்டு நான் பிளான் பண்ணியிருக்கேன். அதனால் கொஞ்சம் டைம் அதிகமாகும், அதெல்லாம் கவலைப்படாதீங்க. ஓகேவா? இன்றைக்கி வாழ்த்துக்கள். கிட்டத்தட்ட ஒரு 200 பேர் இருக்கீங்க. இந்த 200 பேரோட டைமை நான் அந்த வேல்யூவை நான் ரெஸ்பெக்ட் பண்ணுறேன். இப்போ 200 பேர் நீங்கள் வந்திருக்கீங்கன்னா அந்த 200 பேருக்கும் ஒரு குவாலிட்டியான ஒரு கண்டென்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால தான் நான் கொஞ்சம் அதிகபட்ச முயற்சி எடுத்து உங்களுக்கு இதை கொடுத்துட்ருக்கேன். ஓகேவா? நன்றி. இப்போ இதில் முதல் பொருள் 12 பொருட்களில் முதல் பொருள் ட்ரிச்சிலியா கட்டிகுவா அப்படிங்கிறது. இதோட கட்டுபா அப்படின்னு சொல்லுவாங்க. இது பாரம்பரிய பிரேசில் நாட்டில் அமேசான் மழைக்காடுகளில் விளையக்கூடிய ஒரு மூலிகை. இதோட குறுமரம், அந்த மரத்தோட பட்டை இங்கே யூஸ் ஆகுது. இதுக்கு நிறையா பயன்கள் இருக்குது. நம்ம நரம்பு மண்டலத்தை மேம்படுத்துது, மனதளவில் ஆரோக்கியத்தை மேம்படுத்துது, ஆற்றல் அதிகரிக்குது, ஃப்ரீ ரேடிக்கல்ஸ்லேருந்து நம்மளை பாதுகாக்குது, செக்ஸுவல் ஹெல்த்துக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுது. இது எல்லாம் இருந்தாலும் சிறுநீரகத்துக்கு இரத்த ஓட்டத்தை மேம்படுத்துது. இன்ஃப்ளமேஷன், சிறுநீரகத்தில் இருக்கிற இன்ஃப்ளமேஷன், உடம்பு முழுக்க இருக்கிற இன்ஃப்ளமேஷன்ஸில் கட்டுப்படுத்துது. நச்சுக்களை, உடம்பில் இருக்கிற டாக்ஸினை வெளியேற்றுவதற்கு இது ஹெல்ப் பண்ணுது. இது பாரம்பரிய மருத்துவத்தில் பல வருஷங்களாக, பல 100 ஆண்டுகளாக உபயோகப்படுத்தப்பட்டிருக்கு. இதை சில விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சதே ஒரு சூப்பரான சம்பவம். இதே மாதிரி மூலிகையை தேடி போகும்போது ஒரு குறிப்பிட்ட பகுதியினர், ஒரு பழங்குடியினர், அவங்களுக்கும் பேர் வைக்கிறாங்க. என்ன தெரியுமா? துப்பி இண்டியன்ஸ்னு பேர் வைக்கிறாங்க. இந்தியர்கள் மேலே உலகத்து அளவில் அப்பயே பெரிய மதிப்பு இருக்கிறது. அவங்க துப்பி இண்டியன்ஸ் அப்படிங்கிற ஒரு பழங்குடியினர். அவங்க வேட்டைக்கு போய் வருது எல்லாமே காலையில் போகும்போது என்ன எனர்ஜியோடு போகிறாங்களோ அதே எனர்ஜியோடு திரும்பி வராங்க. இதே மாதிரியெல்லாம் பார்த்து அவங்க என்ன யூஸ் பண்ணுறாங்க, என்ன செய்கிறாங்க, வாழ்க்கை நடைமுறை என்னன்னு பார்த்தா, இந்த ட்ரிச்சிலியா கட்டிகுவாவில் இருக்கிற ஒரு பட்டையை எடுத்து அவங்க ஒரு நம்ம டீ குடிக்கிற மாதிரி அதை ஒரு தேநீர் மாதிரி கஷாயம் மாதிரி காய்ச்சி சாப்பிட்றாங்க. அதுதான் இவங்களோட எனர்ஜிக்கு காரணம்னு சொல்லிட்டு அதை என்ன இருக்குது, அதில் என்ன அல்கலாய்ட்ஸ், ஃப்ளேவனாய்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துட்டு, அப்பா இதில் இவ்வளவு இருக்கா அப்படின்ட்டு ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்கிறாங்க. ஆக்சுவலி பிரேசிலில் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவ நிறுவனத்தில் ஒரு 1 செகண்ட் மன்னிக்கும், ஒரு முக்கியமான கால் அதனால் அட்டன் பண்ண வேண்டியது, மன்னிக்கும். ஹோப் மை வாய்ஸ் இஸ் கிளியர். ஓகே, டன். அல்கலாய்ட், ஃப்ளேவனாய்ட்ஸுக்கெல்லாம் இதில் இருக்கிறது, இது இவ்வளவு சப்போர்ட் பண்ணுதே அப்படின்னு பார்த்துட்டு இதை இன்னும் பிரித்து எடுத்து எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு ஆராய்ந்து நிறையா எல்லா மக்களுக்கும் கொண்டு போய் சேர்கிற மாதிரி செய்கிறாங்க. அடுத்தது 2வது செரானா ரெப்பன்ஸ் சா பால்மெட்டோ அப்படிங்கிற அமெரிக்காவில் கிடைக்கக்கூடிய ஒரு பனை மர வகை தாவரம். சா அப்படின்னா ரம்பம், பால்ம் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் பனை. இதோட இலை அந்த ரம்பம் போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு பேர் வச்சுருக்காங்க. ஆனால் இதோட பழங்கள் மருத்துவ பயன்பாட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குறிப்பாக யூரினரி ஹெல்த் அண்ட் ஹார்மோன் பேலன்ஸ்க்கு இது ரொம்ப சப்போர்ட் பண்ணுது. இந்த சா பால்மெட்டோ என்ன செய்யுதுன்னா, சிறுநீர் பாதை, அதாவது சிறுநீரகத்திலேருந்து சிறுநீர் உற்பத்தி ஆகி அந்த பிளாடருக்கு வரணும், அந்த பிளாடர்லேருந்து
ஆண்குறி வழியாவோ பெண்குறி வழியாவோ வெளில போகணும். கரெக்டுங்களா? இந்த பேசேஜெல்லாம் ஸ்ட்ரெங்தன் பண்ணி கொடுக்குது. சிறுநீரகத்தோட அந்த சிறுநீரோட மூமெண்ட்டை இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்குது. சிறுநீரகத்தோட இன்ஃப்ளமேஷனை கட்டுப்படுத்துது. இதுவும் ஹார்மோனை சமநிலையை பராமரிக்குது. குறிப்பாக ப்ராஸ்டேட் அப்படிங்கிறது நம்ம விந்தணு வெளியே பீச்சி அடிக்கும்போது ஒரு திரவம் சுரந்து அந்த விந்தணுவுக்கு பாதுகாப்பாக வரக்கூடிய ஒரு திரவம். அது வயதாக என்ன ஆகும் அப்படின்னா, உங்களோட தாம்பத்தியம் சரியாக இல்லாத சமயத்தில் அந்த ப்ராஸ்டேட் கிளாண்ட் அப்படிங்கிறது வீங்க ஆரம்பிக்கும் போது அந்த பிளாடர்லேருந்து வெளியில் யூரின் பாஸ் ஆகிற அந்த பேசேஜ் வந்து கொஞ்சம் அடைச்ச மாதிரி இருக்கும். அது மாதிரி பிளாடரையும் அழுத்தி கொஞ்சம் மேல் நோக்கி தரணும். அப்போ அதில் பிளாடர்லேயும் முழுக்க போகாமல் அப்படியே அதுலேயே கொஞ்சம் தேங்கி இருக்கிற மாதிரி சில விஷயங்கள் நடக்கும். இது இந்த ப்ராஸ்டேட் கிளாண்டு வீக்கத்தை சரி பண்ணுது. உடம்பு முழுக்கவே நிறைய அந்த வீக்க எதிர்ப்பு இருந்ததுனாலும் குறிப்பாக கிட்னிக்கும் இந்த ப்ராஸ்டேட்டுக்கும் இது ரொம்ப சப்போர்ட் ஆகுது. இதை தவிர என்ன அப்படின்னா, முடி வளர்ச்சிக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குது. இதில் 5-ஆல்ஃபா டிடக்டேஸ் அப்படிங்கிற என்சைமை தடுக்குது. அது நிறையா பிரச்சனை கொடுக்கக்கூடிய ஒரு என்சைம், அதை வந்து உருவாக்குறத தடுக்குது. குக்குர்பிட்டா மஸ்டட்டா பம்கின் சீட்ஸ், பூசணியில் மஞ்சள் பூசணி விதைகள், இது மிக அதிகமான ஊட்டச்சத்துக்கள் நிறைந்தது. இதில் ஜிங்க்கு, மெக்னீஷியம், ஈவன் அயன், இதே மாதிரி உடம்புக்கு தேவையான நியூட்ரிஷன் எக்கச்சக்கமாக இருக்குது. இதெல்லாம் உடம்பில் அந்த செல்களுக்கு ஆக்சிஜனை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். சிறுநீரக ஆரோக்கியத்துக்கும் இந்த மினரல்ஸ், விட்டமின் மினரல்ஸ் எல்லாம் ரொம்ப தேவையான அத்தியாவசியமான ஒரு விஷயம். இது என்ன செய்யுதுன்னா, சிறுநீரகத்தில் கற்கள் உருவாகிறத தடுக்குது. சிறுநீர் பாதையில் தொற்றுகள், இப்போ ஒரு பப்ளிக் டாய்லெட் போய்ட்டு வந்தால் என்னாகும், ஒரு இரிட்டேஷன் வந்துடும். அங்கே சிறுநீர் பாதையில் தொற்று நோய் மாதிரி வந்துடும். சில பேருக்கு புண்ணு மாதிரி வரதெல்லாம் கூட பார்த்துருப்போம். அந்த தொற்றுகளை சரி செய்யக்கூடிய விஷயமா இருக்குது. அதே மாதிரி கிட்னியோட ஃபங்க்ஷனை இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்குது. இதில் இருக்கிற ஜிங்க்கும் மெக்னீஷியமும் கிட்னி ஃபங்க்ஷனாலிட்டிக்கு ஒவ்வொரு செல்லோட பாதுகாப்புக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுது. அதே மாதிரி இன்ஃப்ளமேஷனையும் குறைக்குது. இன்ஃப்ளமேஷன்னா உள்ளுக்குள்ளே இருக்கிற வீக்கங்கள். இந்த துத்தநாகம் அப்படிங்கிறது சிறுநீரக செல்களை பழுது பார்க்குறதுக்கு, ரிப்பேர் பண்ணுறதுக்கு சப்போர்ட் இருக்குது. மெக்னீஷியம் ஜென்ரலாக என்ன செய்யும், கால்சியமும் மெக்னீஷியமும் சேர்ந்தால் தான் உடம்பு வந்து அப்சார்ப் பண்ணும் அந்த கால்சியத்தை. அப்படி இல்லைன்னா என்ன ஆகும், கால்சியம் மட்டும்தான் இருக்குது, மெக்னீஷியம் இல்லை அப்படின்னா அந்த உடம்பு ஏற்றுக்கிற மாதிரி ஃபார்மேட்டில் அந்த கால்சியம் உருவாகாது. அப்போ இந்த மெக்னீஷியம் இருக்கும்போது கிட்னியில் அந்த கல் போய் தங்கிறத தடுக்கும். அதை வந்து சிந்தசைஸ் பண்ணி உடம்பு ஏற்றுக்கிற மாதிரி மாற்றக்கூடிய விஷயத்தில் மெக்னீஷியம் ரொம்ப உதவுது. அது மாதிரி இதில் இருக்கிற பைட்டோஸ்டெரால்கள் இன்ஃப்ளமேஷனை கம்மி பண்ணுது. அது மாதிரி ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் எல்லாம் இருக்குது. ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறையா இருக்குது. இதில் இந்த குக்குர்பிட்டா மஸ்டட்டாங்கிற பரங்கி விதைகளில். அடுத்தது டெரிபுலஸ் டெரிஸ் பங்க்சர் வைன், இதுக்கு தமிழில் நெருஞ்சில் முள்னு சொல்லுவாங்க. இந்தியாவிலையும் சரி, சீன மருத்துவத்துலேயும் சரி, ஆயுர்வேத மருத்துவத்திலலாம் இதை வந்து ரொம்ப அதிக அளவில் பயன்படுத்துகிறாங்க. இது கிட்னி ஸ்ட்ரெங்தனுக்கும் சரி, சிறுநீர் பாதையில் வர பிரச்சனைகளுக்கும் சரி இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லை, இதுக்கு வந்து காம அரசின்னு பேர். ஒரு லவ் டிசைரை கொடுக்கக்கூடியது. நிறைய பேருக்கு வந்து இப்போ அந்த செக்ஸுவல் டிசைர் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு ஆர்வத்தை தூண்டக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். சிறுநீரக ஆரோக்கியத்துக்கு இது ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். குறிப்பாக சிறுநீரக கற்களை கரைக்கிறதுக்கு. நம்முடைய எலிக்சர் மிக்ஸ் சாப்பிட்ட ஓரிரு நாட்கள்லேயே பேக் சைடில் பெயின் வருது எனக்கு அப்படின்னு சொல்கிற நிறைய நண்பர்களை பார்க்குறோம். பேக் சைடில் முதுகுக்கு அந்த பெல்ட்டு போடுற இடத்துக்கு ஒரு 2 இன்ச்சு மேலே பெயின் வருது அப்படின்னாலே உங்களுக்கு சிறுநீரகத்தில் கற்கள் இருப்பதற்கான அறிகுறி. அதை வெளில எடுக்கிறதுக்கு என்ன சப்போர்ட் பண்ணமோ அந்த விஷயத்தை நம்முடைய எலிக்சர் மிக்ஸ் செய்து அதில் குறிப்பாக இந்த பங்க்சர் வைன் அதில் முதல் பங்கு வகிக்குது. அதே மாதிரி டையூரிக் சிறுநீரை வந்து அந்த pH பேலன்ஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய விஷயங்கள், சிறுநீரகத்தை கிளென்சிங் பண்ணுற விஷயங்கள், உடம்புல அந்த டாக்ஸினை சிறுநீரகத்துலேருந்து டாக்ஸின் வெளியேற்றுற விஷயங்கள், இது எல்லாத்தையும் இந்த பங்க்சர் வைன் ரொம்ப சப்போர்ட் பண்ணுது. இது மட்டும் இல்லை, உடம்புக்கு சக்தியை தருது, ஒரு ஆற்றலை கொடுக்குறது, ஒரு எனர்ஜியை கொடுக்குற விஷயம் இந்த பங்க்சர் வைன் செய்து. பிளட் சுகர் சப்போர்ட் பண்ணுது. எலும்புகளோட வளர்ச்சிக்கு இது சப்போர்ட் பண்ணுது. அதாவது pH பேலன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்து. இதில் இருக்கிற
சப்போனின்கள் மற்றும் ஃப்ளவனாய்ட்ஸ்கள் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குது கிட்னி ஹெல்த்துக்கு. இது சிறுநீர் உற்பத்தி ஆரோக்கியமான முறையில் அதிகரிக்குது. தேவையான நேரத்தில் ஆக்சுவலி பகல் நேரத்தில் சிறுநீரகம் நிறையா வேலை செய்யணும், இரவு நேரத்தில் கொஞ்சம் கம்மியாக வேலை செய்யணும். அதே மாதிரி ஒரு விஷயங்கள் குறிப்பாக இது வந்து 5 to 7, அதுவும் முடிஞ்சதுன்னா டைம் நீங்கள் பர்மிட் பண்ணிங்கன்னா அந்த விஷயத்தையும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகே, சிறுநீரகத்தில் கற்கள் உருவாகும் பண்புகளை தடுக்கும். ரெட் பீச் ஸ்டெம் செல். இந்த ஸ்டெம் செல் அப்படிங்கிறது இப்போ மார்க்கெட்டில் அதிகமாக பேசப்படக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் 14 வருடங்களுக்கு முன்னாடியே நாம் இந்த ப்ராடக்டை மார்க்கெட்டில் கொண்டு வந்திருக்கோம். வி ஆர் பயனீர் இன் ஸ்டெம் செல்ஸ். இன்றைக்கி தான் நிறையா அந்த ஸ்டெம் செல் இந்த ஸ்டெம் செல்னெல்லாம் கேள்விப்படுறோம். மருத்துவத்துறையிலையும் குறிப்பாக இன்ஃபர்டிலிட்டியில் இப்போ கடந்த சில வருடங்கள், ஓரிரு வருடங்களாக தான் இந்த ஸ்டெம் செல் உபயோகித்து ஒரு 4th ஆப்ஷனாக கொண்டு வந்திருக்காங்க. நம்ம ஃபஸ்ட் ஆப்ஷனாகவே இந்த ஸ்டெம் செல்லை ஒரு 14 வருடமாக கொடுத்து நிறைய இன்ஃபர்டிலிட்டி பேஷண்ட்ஸ்க்கெல்லாம் சக்ஸஸ் கொடுத்துருக்கோம். ஓகேவா? இது ஒரு லேட்டஸ்ட் டெக்னாலஜி. ஒரு 1000 கிலோ பழத்திலேருந்து 10 கிராம் 20 கிராம் 100 கிராம் அப்படிங்கிற மாதிரி கம்மியான அளவில் எடுக்கக்கூடிய அதே மாதிரி ஒரு தொழில்நுட்பம். அந்த தொழில்நுட்பத்தில் உருவாகி இது என்ன செய்கிறாங்கன்னா, நம்ம ஸ்டெம் செல்ங்கிறது புதுசு கிடையாது. நம்ம அந்த காலத்துலலாம் அம்மா வயத்துலேருந்து நமக்கு கனெக்ஷன் வரும். அது என்னங்க, தொப்புள் கொடி. அந்த தொப்புள் கொடியில் தான் அந்த ஸ்டெம் செல்ங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். ரிச் ஸ்டெம் செல்ஸ் இருக்கும், நம்ம உடம்புலையும் இருக்கும். ஆனால் வயதாக அந்த ஸ்டெம் செல்லோட அளவு கம்மியாகிட்டே இருக்கும். அதனால தான் நோய் எதிர்ப்பு வரும். ஏதாவது காயம் பட்டதுன்னா உடனே ஆறாது, இதே மாதிரி தன்மைகள்லாம் இருக்கும். ஆனால் அந்த காலத்தில் அந்த தொப்புள் கொடியை எடுத்து அது சரியாக பதப்படுத்தி ஒரு வெள்ளி தாயத்தில் போட்டு அந்த குழந்தையோட கழுத்தில் கட்டி விட்டுருப்பாங்க. அப்புறம் வயதாக அவங்க கையிலையோ இடுப்புலையோ கட்டி அவங்களோடையே இருக்கும். அவங்க இறக்கும் வரை அவங்க உடம்புலேயே இருக்கும். கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்போ அதெல்லாம் காணாமல் போச்சு. காரணம் என்ன? இங்கிலீஷ் மெடிசின்ஸ் மாஃபியா செய்கிற வேலை. உடம்புக்கு நமக்கு என்னெல்லாம் நல்லதோ அதெல்லாம் செய்ய மாட்டாங்க. இன்றைக்கி நம்ம அயோடின் போடாத உப்பு வாங்க முடியாது. அயோடின் யாருக்கு வேணும்? குறைபாடு இருக்கிறவங்களுக்கு வேணும். ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கு மிகுனும் நோய், குறைவினும் நோய். இப்போ மிகுதியாக கொடுத்து எல்லாரையும் நோயாளிகளாக ஆக்கிட்டாங்க. அதனால் தயவு செஞ்சு நீங்கள் சாப்பிட்றது வந்து கல்லுப்பு சாப்பிடுங்க, அல்லது இந்து உப்பு யூஸ் பண்ணுங்கள். பொடி உப்பு அறவே தவிர்த்துடுங்க. அது கிட்னிக்கு நிறைய பாதிப்பை கொடுக்கக்கூடிய விஷயங்கள். இந்த ரெட் பீச் ஸ்டெம்ஸ்லேருந்து ஃப்ரீ ரேடிக்கல்ஸை எதிர்க்கும் பண்புள்ள ஒரு விஷயம் இருக்குது. இந்த ஆக்சிஜனேற்ற சேதத்திலேருந்து, ஆக்சிடேஷன்லேருந்து பாதுகாக்குது. டிஎன்ஏ லெவலில் பாதுகாப்பு, சேதத்தடுப்பு பண்ணுது. இது என்ன செய்யணும்னா, இது தாவர ஸ்டெம் செல் ஆக்சிஜனேற்றி நிறையா இருக்கிறதுனால அது ஒரு இளமையாக்கி, அதாவது க்ரோயிங் யங்னு நான் சொல்லுவேன், வயதாகும் தன்மையை குறைத்து மீண்டும் இளமை புத்தாக்கம் செய்யக்கூடிய பண்புகளை இது இருக்கும். நாள்பட்ட சிறுநீரக நோய் தடுப்புலையும் இது சாத்தியக்கூறுகளை வச்சுட்டுருக்கு. அடுத்தது க்ரீன் ஆப்பிள் ஸ்டெம் செல்ஸ். இது ஸ்விஸ்ஸில் கிடைக்கக்கூடிய ஒரு ஆப்பிள்லேருந்து பிரித்தெடுக்கப்படும் தாவர ஸ்டெம் செல். இது உடம்புக்கு ஒரு சக்தியையும் செல்களுக்கு பாதுகாப்பையும் கொடுக்குது. இது சிறுநீரக செல்களோட ஆயுளை நீட்டிக்குது. வயதாகிறதுனால வரக்கூடிய சிறுநீரக பாதிப்புகளை குறைக்குது. அதோட சேதத்தை, டேமேஜை கம்மி பண்ணுது. எபிஜெனடிக் பாதுகாப்பு கொடுக்குது, செல்லை புதுப்பிக்குது, ஃப்ரீ ரேடிக்கல்ஸ்லேருந்து பாதுகாக்குது. இது எல்லாம் ஒவ்வொன்றும் இதுலேயும் இருக்குது, அதுலேயும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வேறு கண்டென்ட்டில் ஒரே மாதிரியான கண்டென்ட் இருக்குது. அப்படின்னா இது எல்லாம் சேர்ந்து பல்வேறு ஆங்கிள்லேருந்து உடம்புக்கு பாதுகாப்பு கொடுக்கும். அது மாதிரி ஃபைட்டோ செல் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பிளான்ட் ஸ்டெம் செல் அது எடுத்து பிரித்து எடுக்கும் டெக்னாலஜி. இந்த க்ரீன் ஆப்பிள் அப்படிங்கிறது ராஜாக்கள் மட்டுமே சாப்பிட்ட பழம். அதுலேருந்து நீண்ட ஆயில் இருக்கக்கூடிய பண்புகள் இருக்குது. அப்படிங்கிறதுனால இது சிறுநீரகத்துக்கு வயதாகும் தன்மையை குறைக்குது. எபிமீடியம் கிராண்டிஃப்ளோரம் இல்லைன்னா ஹார்னி கோட்வீட். இது ஒரு பாரம்பரிய சீன மூலிகை. ஆட்டு இடையர்கள்லாம் இது, ஆடுகள் இதை சாப்பிட்டுட்டு கண்ணா பின்னான்னு ரவுடி மாதிரி பிஹேவ் பண்ணுறதை பார்க்குறாங்க. ஹார்னி அப்படின்னா காம இச்சை அதிகரித்த ரவுடி கோட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு ரவுடி ஆடுகள் சாப்பிடும் தாவரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது யாங் டானி, யிங் யாங்னு சொல்லுவாங்க. ஆண் தன்மை பெண் தன்மை அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் இருக்கும். இது ஆண் தன்மை அதிகரிக்கும் டானிக்காக சொல்கிறாங்க. இது சிறுநீரக
சிறுநீரகத்தை மேம்படுத்துது, சிறுநீரக ஆற்றலை மேம்படுத்துது, சிறுநீரகத்தில் இரத்த ஓட்டத்தை மேம்படுத்துது, எலும்புக்கு ஆரோக்கியத்தை தருது. டிசிஎம் அப்படின்னா ட்ரெடிஷ்னல் சைனீஸ் மெடிசின் அர்த்தம். இது ட்ரெடிஷ்னல் சைனீஸ் மெடிசனில் எலும்புக்கும் சிறுநீரக ஆரோக்கியத்துக்கும் மருந்தாக கொடுக்குறாங்க. அதே மாதிரி நைட்ரிக் ஆக்சைடு அப்படிங்கிற ஒரு விஷயத்த உடம்புல இயற்கையாக உருவாக்குது. அது என்ன செய்யணும்னா இரத்த குழாய்களை கொஞ்சம் விரிவுபடுத்தி கொடுக்கும். இதுலேயும் சரி பங்க்சர் ஒயின்லேயும் சரி அந்த நைட்ரிக் ஆக்சைடுங்கிறது உருவாகிறதுனால தான் உங்களுக்கு இரத்த குழாய்கள் விரிவடைந்து இரத்த ஓட்டம் அதிகமாகுது. அதனால தான் ஒரு ராக் சாலிட் எரெக்ஷன், ஒரு சின்ன வயசில் இருந்த மாதிரி ஒரு எரெக்ஷன் வந்து நிறைய ஆண்களுக்கு 50 வயது 60 வயது 70 வயதுலேயும் உருவாகுது. இது சிறுநீரக வலு சேர்க்கும் நண்பர்களாக இருக்குது. ஏன்னா இரத்த ஓட்டத்தை அதிகரிக்கிறதுனால. ஐகாரின் அப்படிங்கக்கூடிய கிட்னி ஃபங்க்ஷனுக்கான மூலக்கூறுகளை இது மேம்படுத்தி கொடுக்குது. சிறுநீரக இரத்த நாளங்களை விரிவாக்குது, அந்த நைட்ரிக் ஆக்சைடும் இதுவும் சேர்த்து. கார்டிசெப்ஸ் இது வந்து ஒரு கம்பளிப்பூச்சி மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இமயமலையில் விளையக்கூடிய அற்புத காளான். இருக்கிறதுலே ஹையஸ்ட் வேல்யூ இருக்கக்கூடிய ஒரு காளான். கிலோ வந்து 10 லட்ச ரூபாலேருந்து 12 லட்ச ரூபா. அந்த ஹை வேல்யூ இருக்கிற காளானும் நம்ம ப்ராடக்டில் இன்க்ரீடியண்ட்டாக இருக்குது. அதனால தான் நம்ம ப்ராடக்ட் வந்து மார்க்கெட்டில் தனித்துவமான ஒரு ப்ராடக்டாக இருக்குது. இது சிறுநீரக சக்தி, குறிப்பாக ஆக்சிஜன் உடம்பில் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்குது. சிறுநீரகத்தோட செயல்திறனை மேம்படுத்துது. நாள்பட்ட சிகேடின்னு சொல்லக்கூடிய க்ரானிக் கிட்னி டிசீஸ்க்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்குது. சிறுநீரகத்தோட அந்த வடிகட்டும் விகிதத்தை அதிகரிக்குது. ஒவ்வொரு நெஃப்ரானும் இவ்வளோ தான் என்னால் வேலை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லல, அதுக்கு கொஞ்சம் அதிக ஆற்றலை கொடுத்து அதோட வேலையை அதிகப்படியாக செய்ய வைக்கிறதுக்கு இது சப்போர்ட் பண்ணுது. மைட்டோகாண்ட்ரியா லெவலில், மைட்டோகாண்ட்ரியான்னு நம்ம செல்லுகளில் இருக்கக்கூடிய பவர் ஹவுஸ், அடுப்பு மாதிரின்னு சொல்லலாம், அதுக்கு அந்த ஏடிபி ப்ரொடக்ஷன் சொல்லக்கூடிய ஆற்றலை அதிகரிக்கும் விஷயத்தை இது செஞ்சு கொடுக்குது. இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணி கொடுக்குது. இது மட்டும் இல்லை, இந்த கார்டிசெப்ஸ் சிறுநீரக பாதுகாப்பை அதிகரிக்குதுங்கிற மாதிரி மருத்துவ ஆராய்ச்சி சான்றுகள் இருக்குது. இதில் இருக்கிற கார்டிசெப்பின் மற்றும் பாலிசாக்கரைடு அப்படிங்கிற மாலிகுல்ஸ் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குன்னு. ஸ்டிவியா ரெபிடியனா இல்லைன்னா சீனி துளசி, இது சர்க்கரை நோயாளிகளுக்கு சிறந்த ஒரு ப்ராடக்ட். இன்றைக்கி சர்க்கரை நோய்க்கும் சிறுநீரகத்துக்கும் டைரெக்டாக ஒரு கனெக்ஷன் உண்டு, கரெக்டுங்களா? நீரிழிவு நோயின்னு தான் சொல்லுவாங்க. அப்போ இந்த சீனி துளசி அதற்கு நிறையா உதவுது. ரத்தத்தில் சர்க்கரையை கட்டுப்படுத்தி சிறுநீரக நோயை தடுக்குது. கிட்னியில் குளுக்கோஸ்னால் வரக்கூடிய அதிக சர்க்கரையினால் வரக்கூடிய பாதிப்புகளை தடுக்குது. அது மட்டும் இல்லை, இரத்த அழுத்தத்தை குறைத்து சிறுநீரகத்தோட வடிகட்டும் திறனை மேம்படுத்துது. இதில் இருக்கிற ஸ்டிவியோசைடு மற்றும் ரபோடியோசைடு இது ரெண்டும் நிறையா இதில் சப்போர்ட்டிவாக இருக்குது. சிறுநீரகத்தில் இருக்கிற சில செல்களை இது பாதுகாக்குது. டயபெட்டிக் நெஃப்ரோபதின்னு சொல்லுவாங்க. சிறுநீரகத்தில் இருக்கிற அந்த நெஃப்ரான்ஸ் பாதிக்கிற ஒரு விஷயத்தை, அந்த டேமேஜ் ஆகாமல் பாதுகாக்கிற விஷயத்தையும் இந்த ஃப்ளவனாய்ட்ஸ் செய்யுது, இந்த சேர்மங்கள் செய்யுது. பாசிஃப்ளோரா மன அமைதியை தரக்கூடிய ஒரு தாவரம், ஒரு பூ. மலர் மருத்துவம்னெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த மலர் மருத்துவத்தில் நிறையா எல்லாரும் சொல்கிறது மன ஆரோக்கியத்துக்கு, இந்த மன ஆரோக்கியத்துக்கு இது ரொம்ப சப்போர்ட் பண்ணுது. மன அழுத்தத்துக்கும் சிறுநீரகத்துக்கும் டைரெக்டாக ஒரு கனெக்ஷன் உண்டு. இப்போ கோபம் வந்தால் லிவர் பாதிக்கும், கரெக்டுங்களா? கண்ணெல்லாம் செவக்கும். தண்ணி அடித்தாலும் சரி, கோபம் வந்தாலும் சரி, கண் செவக்கும். அப்போ என்ன அர்த்தம்? கண் செவந்ததுனாலே லிவரில் ஏதோ பாதிப்பு இருக்குதுன்னு அர்த்தம். அதே மாதிரி சின்ன குழந்தைங்கள்லாம் பார்த்துருப்பீங்க, நைட்டில் வந்து தூங்கும்போதே ஒன் பாத்ரூம் போயிடுவாங்க. தூக்கத்தில் ஏதாவது கனவு கண்டிருப்பாங்க, பயந்து ஒன் பாத்ரூம் போயிடுவாங்க. ரஜினி படத்தில் காமிப்பாங்க, அப்படியே நடந்து வருவார் தலைவர், எதுக்கு நிற்கிறவன் பேண்ட்டெல்லாம் ஈரமாகும், கண்டாலே அப்படியே பயம் அப்படிங்கிற விஷயத்துக்கு. ஓகேங்களா? இந்த பயத்தை நீக்கி மனதுக்கு ஒரு அமைதியை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா இந்த பாசிஃப்ளோரா. மன அழுத்தம், பதட்டத்தை குறைக்கும், தூக்கத்தோட அளவை இன்க்ரீஸ் பண்ணும், கார்டிசோல் அளவுகளை சமன்படுத்தும். தேவையான அளவு மட்டும்தான் கார்டிசோல்ஸ் இருக்கும், அதிகப்படியாக சுரக்காது. பிளட் ப்ரெஷரை கம்மி பண்ணும். இது காபா அப்படிங்கிற ரிசெப்டர்ஸ்களை செயல்படுத்துது. கார்டிசால் குறைக்கிறதுனால சிறுநீரகத்தில் இருக்கிற ப்ரெஷர் கம்மியாகுது. இது வந்து ஒரு ஹோலிஸ்டிக்கான கிட்னி ப்ரொடக்ஷனாக
இந்த பாசிஃப்ளோரா இருக்குது. ஜபுட்டிகாபா இது நம்முடைய நாகப்பழம் மாதிரி இருக்கும். சுவை, மனம், இதே மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். அது கிட்டத்தட்ட அந்த வகை தான். ஆனால் நாகப்பழம் மாதிரி மரத்தில் குத்து குத்தாக காய்க்கிற இது கிடையாது. இது டிஃப்ரெண்ட்டாக நம்ம ஊரில் அத்திப்பழம் காய்க்கிற மாதிரி மரத்தோட கிளைகள்லேயே பழுக்கிற ஒரு பழம். இது பழத்தை பிரித்தாச்சுன்னா 2-3 நாள்லேயே அது அதோட லைஃப் ஸ்பேன் அவ்வளோதான். அதுக்குள்ளே இதுலேருந்து அந்த கண்டென்ட்டெல்லாம் எடுக்கணும். வெரி ரிச் இன் விட்டமின் சி, ஆன்டி ஆக்சிடென்ட் ரிச் சூப்பர் ஃப்ரூட் இது ஃப்ரீ ரேடிக்கல்ஸை அதனால் ஆகக்கூடிய சேதத்துலேருந்து கிட்னியை அந்த கிட்னி பாதிப்பெல்லாம் அதுலேருந்து பாதுகாக்குது. உடம்போட வீக்க எதிர்ப்பு கூறுகள் இதில் இருக்கிறதுனால கிட்னியில் ஏதாவது இன்ஃப்ளமேஷன் இருந்ததுன்னா அது சரி பண்ணுது. இரத்த ஓட்டம், குறிப்பாக நுண்குழாய் ஆரோக்கியம். நுண்குழாய்னா என்னங்க, நம்ம முடியில் 16ல் 1 பங்கு கேப்பிலரிஸ்ன்னு சொல்லக்கூடிய இரத்த குழாய்கள் நம்ம உடம்பு முழுக்க எக்கச்சக்கமாக இருக்குது. அந்த கேப்பிலரிஸோட ஆரோக்கியத்தை மேம்படுத்துது. அதனால் இந்த ஃபில்டரிங் ப்ராசஸ் ரொம்ப வேகமாகவும் சிறப்பாகவும் நடக்கும். இதில் ஆன்டோசைனின்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குது. இது மைட்டோகாண்ட்ரியல் டேமேஜ் ஆகாமல் பாதுகாக்கும். இது இங்கே உள்ளே தெரியுது பாருங்கள், இந்த கிட்னிக்குள்ளே இருக்கிற செல்லு இதில் வளைவாக இருக்குது பாருங்கள். அந்த இதுதான் மைட்டோகாண்ட்ரியா அடுப்பு. இந்த ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்லேருந்து இதை பாதுகாக்குது. பிளிகியா, இந்த பிளிகியாங்கிறது பழமாக இருந்ததுன்னா நல்லது, காயாக சாப்பிடக்கூடாது, அது விஷத்தன்மை உள்ளது. இதை கரெக்டாக ப்ராப்பராக யூஸ் பண்ணணும். இதில் எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ் நிறையா இருக்குது. விட்டமின் ஏ, சி எல்லாம் இருக்குது. நார்ச்சத்து மற்றும் புரதச்சத்து நிறையா இருக்குது. இது மிதமான அளவில் அந்த மெட்டபாலிசத்தை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு, மேனேஜ் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணுது. ஆரோக்கியமான கொழுப்புகள் இதில் இருக்கிறதுனால சிறுநீரக செயல்பாட்டை இது இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்குது. இதில் இருக்கிற லினோலெனிக் அந்த ஆசிட்ஸ் எல்லாம் கிட்னிக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்குது. சிறுநீரகத்தில் அந்த லிப்பிட் மெட்டபாலிசத்தை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது, சப்போர்ட் பண்ணி கொடுக்குது. இதுலேயும் ஆக்சிஜனேற்றம் மற்றும் செல் பாதுகாப்பு இருக்குது. நச்சு வெளியேற்றத்துக்கு யூஸாக இருக்குது. இந்த 12ம் சேர்ந்து, இந்த 12 விதமான மூலிகைகளும் சேர்ந்து ஒரு சினர்ஜெட்டிக் எஃபெக்டாக இவ்வளவு விஷயங்களை செய்யுது. இதே மாதிரி நீங்கள் சப்ளிமெண்ட்ஸ் ஏதாவது எடுக்கிறதா இருந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக அதாவது நார்மலான பர்சனாக இருந்தீங்க அப்படின்னா 18 வயதுக்கு மேற்பட்ட நபராக இருந்தால் நீங்கள் தாராளமாக ப்ரிவென்ஷனுக்காக எடுக்கலாம். ஒரு க்ரானிக் பிரச்சனையோடு நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா உங்கள் மருத்துவரை கலந்து ஆலோசிச்சுக்கோங்க. இதில் 12 சக்தி வாய்ந்த மூலிகைகள் இருக்குது. இது ஹார்மோன்களை செமன்படுத்துது, இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணுது, இதெல்லாம் பார்த்தோம் இல்லைங்களா. இப்போ நீங்கள் டைம் பர்மிட் பண்ணிங்கன்னா கிட்னியை பற்றி ஒரு போனஸ் விஷயங்கள், இதில் ஒரு 15 பேர் காணாமல் போயிட்டீங்க, அவங்களுக்கு இல்லாத ஒரு ஸ்பெஷல் போனஸ் உங்களுக்கு இருக்குது. நீங்கள் ஆர்ட் சிம்பிள் கொடுத்தீங்க அப்படின்னா நான் இந்த செஷன் ஒரு 10 நிமிஷம் இந்த ஒரு விஷயத்தையும் சேர்த்து எடுக்கிறேன். நம்ம இல்லை அப்படின்னா எப்படி சாப்பிட்றதுங்கிற விஷயத்துக்கு போயிடலாம். வெரி குட். நிறைய பேருக்கு கற்றுக்கிற ஒரு மூடில் இருக்கீங்க. இதுதான் ஒரு குருவுக்கு பிடிச்ச விஷயம். தேங்க்யூ எல்லாருக்கும். தேங்க்யூ. நன்றி. ஓகே, நம்ம உடம்புக்கு ஒரு பயோ கிளாக்னு ஒன்று இருக்குது. ஒவ்வொரு உறுப்பும் ஒரு நேரத்தில் பீக்கில் வேலை செய்யும். உதாரணத்துக்கு நம்முடைய லிவர் நைட்டு 1 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் தான் அது தீவிரமாக வேலை செய்யும். அப்பா இதுதான்ப்பா என்னோடய நேரம் அப்படின்ட்டு ஷிஃப்ட்டு போட்டுட்டு எல்லாருக்கும் வேலை செய்கிற மாதிரி கிட்னியோட ஷிஃப்ட் அப்படிங்கிறது ஈவினிங் 5லேருந்து 7 மணிக்கு. இந்த 5 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் தான் அது பீக்கில் இருக்கும். அந்த சர்க்காடியம் ரிதமில் உடம்பு முழுக்க ஒவ்வொரு 2 மணி நேரத்துக்கும் அப்படி மாற்றமாக வேலை செய்யும். இதில் எனர்ஜி ரீசார்ஜ் டைம், ஜிங் அப்படிங்கிற வாழ்க்கையோட சக்தியை சேமிக்கும் நேரம். இப்போ கிட்னியோட பாடி ஃபங்க்ஷன்னு ஹார்மோனல் பேலன்ஸு, ஃபெர்டிலிட்டி அண்ட் செக்ஸுவல் ஹெல்த்துக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுது. போன் அண்ட் ஜாயின்ட், ஸ்பைன் இதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுது. பிரெயினோட பவர், மெமரி இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறது. ஹேர் க்ரோத்துக்கு மற்றும் நெடுநாள் உயிர் வாழும் தன்மைக்கு சப்போர்ட் பண்ணுது. இப்போ ஈவினிங் இந்த 5லேருந்து 7 நீங்கள் இந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் எதிர்பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சில பிரச்சனைகள் இருக்குதுன்னு அர்த்தம். கிட்னி சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்குதுன்னு அர்த்தம். கடும் சோர்வு, ரொம்ப ஈவினிங் ஒரு அந்த 5லேருந்து 7 ரொம்ப டயர்டாக இருக்குன்னா, முதுகு முழங்கால்லாம் ஒரு வலியோ பலவீனமாக இருக்குது,
முடி உதிர்வு, காதில் வந்து ஒரு ரீங்காரம் மாதிரி ஓசை வருது, இன்ஃபெர்டிலிட்டி இல்லை இடி எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன், ஆண்மை குறைவு, பாலியல் பலவீனம் இதெல்லாம் இருக்குது அப்படின்னாவும் கிட்னியோட ஃபங்க்ஷன் ரொம்ப லோவாக இருக்குன்னு அர்த்தம். ஃபெர்டிலிட்டி பிரச்சனை இருந்ததுன்னா அதுக்கும் கிட்னி ஃபங்க்ஷனுக்கும் சம்பந்தம் உண்டு. பயம், முன்னாடியே சொன்னல, அந்த பயங்கிற உணர்வுக்கும் கிட்னிக்கும் நேரடியான சம்பந்தம் உண்டு. கிட்னிக்கு ஃபியர் அப்படிங்கிறது கூடாது, பாதுகாப்பு உணர்வு தேவை, ஒரு செக்யூர்டு ஃபீலிங்கில் இருக்கணும். இப்போ குழந்தைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே கட்டிட்டு தூங்கும், நம்ம பக்கத்தில் வந்து படுத்துக்கும், அந்த ஒரு செக்யூர்டு ஃபீலிங்கில். இந்த கிட்னி ஹார்மோன்ஸுங்களை பேலன்ஸ் பண்ணுது. குறிப்பாக டயபெட்டிஸ், தைராய்டு, பிபிக்கு இது நேரடியான சம்பந்தம் உண்டு. கருவுறுதலுக்கும் இதுக்கும் நேரடியான சம்பந்தம் உண்டு. கிட்னிக்கும் இனப்பெருக்க சக்தியை வந்து அதிகரித்து கொடுக்கறது வந்து சிறுநீரகம் தான். மாலையில் சோர்வாகவும் ஆற்றல் குறைவாகவும் இருந்ததுன்னா நீங்கள் ஓய்வு எடுக்கணும். பாரதியார் என்ன படிக்கிறார், காலை எழுந்தவுடன் படிப்பு, மாலை முழுதும் விளையாட்டு அப்படின்ட்டு. நீங்கள் ஒரு ரிலாக்ஸ்டாக ஜாலியாக மகிழ்ச்சியாக இருக்கணும், மாலையில் ஓய்வு இருக்கணும், ஒரு அமைதியான சூழலில். வார்ம் ஃபுட் ஏதாவது எடுத்துக்கலாம், மிதமான நடை செய்யலாம், ஃபேமிலியோட வாக்கிங் போகிறது, பீச்சுக்கு அப்படியே ஒரு வாக் போகிறது, உங்கள் ஊரில் ஏதாவது பார்க் இருந்ததுன்னா ஒரு அப்படியே ஃபேமிலியோடு அப்படி போயிட்டு வருது. இதே மாதிரி விஷயங்கள்லாம் செய்யும்போது கிட்னி வந்து சட்னி ஆகாது, ஃபிட் ஆகும். ஓகேங்களா? ஆனால் என்ன செய்யக்கூடாது அப்படின்னா, ஹெவி ஒர்க் அவுட், ஜிம்முக்கு நான் ஈவினிங் 5 மணிக்கு போகிறேன் அப்படின்னு போகக்கூடாது. காலையில் ஜிம்முக்கு போகலாம், ஈவினிங் 5 to 7 ஜிம்முக்கு போகக்கூடாது. காஃபி குடிக்கிறது, டீ குடிக்கிறதெல்லாம் அந்த நேரத்தில் அவாய்ட் பண்ணணும். ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது. அதனால தான் இந்த 6:15 6:30 மணிக்குள்ளே மெடிடேஷன் அப்படிங்கிறது பண்ணுறது ஒரு மன அழுத்தத்தை தவிர்க்கிற விஷயமா இருக்கும். மெடிடேஷன் எப்போ பண்ணலாம்? விடியற் காலையில் பண்ணலாம், மதியம் 12 மணி போல் உச்சி நேரத்தில் பண்ணலாம். அதே மாதிரி நைட்டு ஒரு ஈவினிங் அந்த அந்தி சாயும் நேரத்தில் ஒரு 6 to 6:30 அந்த நேரத்தில் பண்ணலாம். இது மன அழுத்தத்துலேருந்து நம்ம இருக்கிறது. பசியோடு இருக்கிறதையும் தவிர்க்கணும். குளிர்பானங்கள், ஹைலி கார்பனேட்டட் வாட்டர்ஸையும் தவிர்க்கணும். ஒரு 4:30 மணிக்கு அப்படியே சும்மா நீங்கள் உட்காந்துருக்க வேலை செய்கிற இடத்துலேருந்து ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 to 7 மிதமான சூப் ஏதாவது குடிக்கிறது. அதே மாதிரி காஃபி டீ வேண்டாம், ஏதாவது வார்ம் வாட்டர் இல்லைன்னா லெமன் டீ, அதே மாதிரி ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் யூஸ் பண்ணுங்கள். 7 மணிக்கு மேலே நைட் லைஃப் ஸ்டைல், விளக்கு வெளிச்சம் அதுக்கப்புறம் கம்மியாக இருக்கணும், விளக்கு வெளிச்சம் அதிகமாக இருக்கக்கூடாது. இப்போ என்ன சொல்லலாம் அப்படின்னா, உங்கள் ஒவ்வொரு உறுப்புக்கும் நீங்கள் நன்றி சொல்லும்போது அது நல்லா வேலை செய்யும். இது வந்து கிட்னி ரொம்ப நன்றி, தேங்க்யூ கிட்னி, உனக்கு நிறைய வேலை கொடுக்குறேன், நீ நிறைய வேலை செய்கிற, நன்றி நன்றி நன்றி, நான் உன்னை வந்து பத்திரமா பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பத்திரமா பார்த்துக்கிறதோடு இல்லாமல் இந்த எலிக்சர் மிக்ஸுங்கிற ஒரு விஷயத்தை கொடுங்க. உங்கள் கிட்னிக்கு நீங்கள் செய்கிற மிகப்பெரிய உதவி என்னென்னா டீடாக்ஸ், அதோட கழிவுகளை வெளியேற்றுறது. வீடு முழுக்க குப்பையாக போட்டிருந்தா என்ன ஆகும்? க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கணும். ஆனால் குப்பை போடாமல் இருக்கிறது மட்டும் இல்லாமல் க்ளீனிங் அப்படிங்கிற ப்ராசஸையும் கரெக்டாக பண்ணணும். இதை எடுத்துக்கும்போது கண்டிப்பாக உங்கள் கிட்னி அப்படிங்கிறது பெட்டராக ஃபங்க்ஷன் ஆகும். சரிங்க, இதெல்லாம் எத்தனை நாள் நான் எடுத்துக்கணும் அப்படின்னா, உங்கள் உடல்நிலையை பொறுத்து ஒரு 2 மண்டலம் மினிமம் எடுக்கணும் நம்ம சொல்கிறோம் டீடாக்ஸுக்கு. ஒரு 3 to 6 மாதங்கள் தொடர்ந்து எடுக்கும்போது நல்ல ரிசல்ட் உங்களுக்கும். இதுக்கு சைடு எஃபெக்ட் உண்டா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. பாசிட்டிவ் சைடு பெனிஃபிட் நிறைய உண்டு. உங்கள் உடல்நிலையில் பல்வேறு விதமான ஆரோக்கிய முன்னேற்றத்தை நீங்கள் பார்க்க முடியும். இதில் மற்ற மருந்துகளோடு எடுத்துக்கலாம்னா கண்டிப்பாக எடுத்துக்கலாம். ஆனால் உடனே நம்ம எடுத்துக்க மாட்டோம். சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரத்தில் மெடிசின் எடுத்துப்பீங்க, கொஞ்சம் நேரம் கேப் விட்டு இது எடுத்துப்பாங்க. அதனால் ஜென்ரலாக எடுத்துக்கலாம். வேறு ஏதாவது சப்ரஸர் மாதிரி ஏதாவது எடுத்தீங்க, உடம்புக்கு வித்தியாசமான மெடிக்கேஷன் ஏதாவது இருந்தீங்கன்னா உங்கள் டாக்டர்கிட்ட நீங்கள் கன்சல்ட் பண்ணிக்கலாம். 18 வயதுக்கு மேற்பட்ட எல்லாருமே இதை எடுத்துக்கலாம். குறிப்பாக கர்ப்பிணி பெண்கள் கண்டிப்பாக எடுத்துக்கக்கூடாது. பாலூட்டும் தாய்மார்கள் அறவே எடுத்துக்கக்கூடாது. உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை செய்தவர்களும் எடுத்துக்கக்கூடாது. இது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி பலன் தெரியும். சில பேருக்கு எடுத்த ஓரிரு நாட்கள்லேயே பலன் தெரிகிறத பார்க்குறோம், ஓரிரு மாதங்களில் பலன் தெரிகிறத பார்க்குறோம். சில பேருக்கு இப்போ நேற்றுக்கு ஒரு கேன்சர் பேஷண்ட் சொன்னாங்க, 5 பாக்ஸ் எடுத்தேன், 4 மாதத்தில் கேன்சர் மொத்தமாக காண போச்சு, டாக்டரால் கைவிடப்பட்ட ஒரு நபர். அப்போ இதை தொடர்ந்து கன்சிஸ்டன்சியாக நீங்கள் உங்களுக்கு குட் ஃபீல் வர வரைக்கும் நீங்கள் எடுங்க. உங்கள் உடம்பு சொல்கிறது கேளுங்க. உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் கொடுக்குறவங்க சொல்கிறத கேட்குறது, நான் சொல்கிறது கேட்குறது அப்படிங்கிறது இல்லாமல் உங்கள் உடம்பு அப்பா எலிக்சர் மிக்ஸ் கொடுப்பா, நல்லா இருக்குப்பா, கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிச்சுன்னா நீங்கள் எடுங்க.
இல்லைப்பா எனக்கு போதும்ப்பா நான் நல்லா இருக்கேன் அப்படின்னா யூ கேன் ஸ்டாப். இதில் வந்து கண்டிஷன்ஸ் எதுவும் கிடையாது. இப்போ எலிக்சர் மிக்ஸை நான் எப்படி எடுத்துக்கணும்? இதில் ஒரு டப்பாவில் ஒரு 5 பேக்கெட் இருக்கும். 5 பேக்கெட்டையும் 1.5 கிராம் இருக்கும். நான் வீடியோவில் வர உங்களுக்கு காமிக்கிறேன், வேணா கடைசியாக காமிக்கிறேன், ஓகேவா? 5 பேக்கெட் இருக்கும். இதில் ஒரு பேக்கெட்டை ஆவரேஜாக ஒரு நாளைக்கு எடுக்கணும். 1.5 கிராம் ஒரு பேக்கெட் அப்படின்னா நீங்கள் 1/4 கிராம் எடுக்கலாம். ஆனால் முதல் முறை எடுக்கும்போது அதை எடுக்கக்கூடாது. ஃபஸ்ட் டைம் லேடிஸாக இருந்ததுன்னா 12லேருந்து 15 நாட்கள் வரைக்கும் எடுத்துக்கலாம் ஒரு பேக்கெட்டை. ஆண்கள் 10லேருந்து 12 நாள் வரைக்கும் எடுத்துக்கலாம். எதுக்காக அப்படின்னா உடம்பு அதை அடாப்ட் பண்ணிக்கணும். இந்த டீடாக்சிஃபிகேஷன் ப்ராசஸ்க்கு பாடி ஒத்துழைக்கணும். இது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஹெர்பல் ஃபார்முலா. கல்பம் அப்படின்னு ஆயுர்வேதத்தில் சித்த மருத்துவத்திலாம் சொல்லுவாங்க. அந்த அளவு இது ஹைலி கான்சன்ட்ரேட்டட் ப்ராடக்ட். சில இதெல்லாம் ஒரு பேக்கெட்டை மொத்தமாக எடுத்துக்கணும்னு சொல்லுவாங்க. அது வந்து ஃபில்லர் மெட்டீரியல் போட்டு, இப்போ 1 லிட்டர் தண்ணியில் ஒரு ட்ராப்பு ஒரு நல்ல விஷயத்தை போட்டு 1 லிட்டர் தண்ணியுமே நல்லா இருக்குன்னு சொல்லி கொடுக்குற மாதிரி அது. ஆனால் நம்ம என்ன செய்கிறோம், அந்த ஒரு ட்ராப்பு அந்த இன்க்ரீடியண்ட்டை மட்டும் உங்களுக்கு அப்படியே கொடுக்குறோம். அப்போ இது எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியாக எடுத்துக்கணுமோ அவ்வளோக்கு எவ்வளோ கம்மியாக ஆரம்பத்தில் எடுத்துக்கணும். இந்த டீடாக்சிஃபிகேஷன் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் 0.25 கிராம் பர் டே அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். அதாவது ஒரு பேக்கெட்டை 6 நாளைக்கு எடுத்துக்கலாம். இது எப்போ எடுத்துக்கணும்னா குறிப்பாக இரவு எடுத்துக்கிறது பெட்டர். இரவு உணவு உண்ட பின் ஒரு 1.5 மணி நேரம் கழிச்சு எடுத்துக்கிறது பெட்டர். ஏன் அப்படின்னா இதில் இருக்கிற சுவை அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அறுசுவையும் உடலுக்கு சில பிராண சக்தியை கொடுக்கும். நீங்கள் ஒரு காப்பியோ டீயோ குடிச்சிட்டு இதை உடனே எடுத்தால் இதோட சுவை மூலமாக கிடைக்கக்கூடிய பலன்கள் உங்களுக்கு கிடைக்காது. அதனால் உணவு உண்டதுக்கப்புறம் ஒரு 1.5 மணி நேரம் கழிச்சு எடுத்துக்கணும். நீங்கள் தண்ணியை குடிச்சிட்டு உடனே இதை எடுத்துக்கலாம். ஆனால் இதை சாப்பிட்ட உடனே தண்ணி குடிக்கக்கூடாது. ஒரு 15 நிமிஷம் கேப் விடணும். 15 நிமிஷம் கழிச்சு ஒரு வார்ம் வாட்டர் எடுத்துக்கலாம். 2 மணி நேரத்துக்கு டீ காஃபிங்கிறத தவிர்த்தணும். புகை பழக்கத்தை 2 மணி நேரம் முன்னாடி பின்னாடி தவிர்த்துருங்க. ஒரு கால் யாராவது பார்ட்டி பண்ணுற மைண்ட் செட்டில் இருக்காங்க அப்படின்னா குறைந்தபட்சம் 12 மணி நேரம், அதாவது ஆல்கஹாலுக்கு 12 மணி நேரமாவது குறைந்தபட்சம் கேப் வேணும். தயவு செஞ்சு ஆனால் ஆல்கஹால்லாம் தவிர்த்துடுங்க. அதே மாதிரி டே முழுக்க நிறைய தண்ணீர் குடிக்கணும். குறிப்பாக இந்த ப்ராடக்டை குழந்தைகளுக்கு எட்டாத உயரத்தில் வைங்க. இது ரொம்ப இனிப்பாக சுவையாக இருக்கும். ஒரு ட்ரிப் அவங்க எடுத்து டேஸ்ட் பார்த்துட்டாங்கன்னா மொத்தமாக எடுத்துருவாங்க. எங்கள் டீமில் ஒருத்தர் அதே மாதிரி தான் கவனக்குறைவாக வச்சுருந்தாங்க. அவங்க டாக்டர், சின்ன குழந்தை, ஸ்கூல் படிக்கிற குழந்தை எடுத்து சாப்பிட்டாங்க. மொத்தமாக எடுத்து ஒரு பாக்கெட்டை போட்டாங்க. சைடு எஃபெக்ட்லாம் எதுவும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஆனால் இந்த டீடாக்சிஃபிகேஷன் ப்ராசஸில் ஃபீவர் வரும். அவங்க ஸ்கூலுக்கு போயிருக்காங்க, ஸ்கூல்லேருந்து ஃபீவராக இருக்குது, நீங்கள் வந்து உங்கள் குழந்தைய அழைச்சிட்டு போங்க அப்படின்ட்டாங்க. ஒரு 2 நாள் ஃபீவர் வந்து சரியாக போச்சு, அவ்வளோதான் ஆச்சு. ஆனாலும் குழந்தைகளுக்கு இதை எட்டாத உயரத்தில் பாதுகாப்பாக வைங்க. இதை ஒரு கூல் ட்ரை பிளேஸில் ஒரு டப்பாவில் போட்டு டைட்டாக மூடி, ஏர் டைட்டாக மூடி வைங்க. அடுத்தது இயற்கை நச்சு. அப்போலேருந்து டீடாக்சிஃபிகேஷன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறோமே அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு தற்காலிகமான சில அசௌகரியங்கள் உங்களுக்கு வரும். என்ன அப்படின்னா இதை எடுத்த உடனே நைட்ரிக் ஆக்சைடு உற்பத்தியாகி இரத்த குழாய்கள் விரிவடைந்து இரத்த ஓட்டம் அதிகமாகும். இரத்த குழாய்களில் இருக்கிற கொழுப்புகள்லாம் அடிச்சுக்கிட்டு போகும். அப்போ இரத்த ஓட்டம் அதிகமாகும்போது தலைவலி அப்படின்னு வரலாம். அது மாதிரி நுரையீரலில் இருக்கிற கழிவுகள்லாம் வெளியே போகும்போது என்னாகும், சளி மாதிரி தான் வரும். சளி, இருமல் அப்படிங்கிற மாதிரி வரும். அதே மாதிரி உடம்புல வெளியேற்ற முடியாத சில கழிவுகளை உடம்பு எரிக்கும். அப்போ காய்ச்சல் மாதிரி வரலாம். இதெல்லாம் பாசிபிள் இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி வரலாம். இது எல்லாமே வரணும்னு அவசியம் கிடையாது, வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது லூஸ் ஸ்டூல். கொஞ்சம் டாய்லெட் வந்து ஃப்ரீயாக போகும். 1 ட்ரிப்போ 2 ட்ரிப்போ, சில பேருக்கு 4-5 ட்ரிப்போ கூட போகும். அந்த கட்டில் இருக்கிற குடல் பகுதியில் இருக்கிற குப்பைகளை வெளியேற்றும் போது இந்த வேலை நடக்கும். அதுக்கும் பயப்படாதீங்க. சில பேருக்கு தோலில் தடிப்புகள், ரேஷஸ்ஸு, சில அரிப்பு மாதிரியெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன செய்யணும்னா தோலில் இருக்கிறதெல்லாம் வெளில தள்ளும். சில பேருக்கு கீழ் முதுகு வலி, முன்னாடியே சொன்ன மாதிரி கிட்னி ஸ்டோன் வெளில வருது அப்படின்னா உங்களுக்கு கீழ் முதுகில் தான் வலி இருக்கும். அது வலி இருந்ததுன்னா அதற்கு சில சப்போர்ட்டிவாக சில விஷயங்கள் செய்யுங்க. உங்கள் மெடிக்கல்ஸில் வந்து சிட்ரல்கா அப்படிங்கிற ஒரு மெடிசன் இருக்கும். இல்லைனா அன்னாசி பழம் சாப்பிட்லாம். பாடியோட அல்கலைன் லெவலை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான சில விஷயங்கள். பின்னங்கால் தரையில் படுற மாதிரி வேகமாக நடக்கலாம். இதெல்லாம் வந்து அந்த கிட்னி ஸ்டோன் வெளில வேகமாக வரத்துக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய சில விஷயங்கள். நெஞ்செரிச்சல், இது உடம்புல அந்த பித்தம், வாதம், கபம், பித்தமில் பித்தம் அதிகமாகும்போது அதை சமநிலைப்படுத்துறதுக்காக உள்ளே இருக்கிற பித்தத்தெல்லாம் வெளில தள்ளும். அப்போ ஒரு ரிஃப்ளெக்ஸ் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது, நெஞ்செரிச்சல் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது.
இதை சமநிலைப்படுத்தும் போது ஆகக்கூடிய விஷயம், நிறையா தண்ணி குடிக்கணும். டீ காஃபியை இதே மாதிரி இருந்ததுன்னா டோட்டலாக அவாய்ட் பண்ணுங்கள். குறிப்பாக பால் போட்ட டீ காஃபியை இதே மாதிரி நெஞ்சரிச்சல் இருக்கிறவங்க அவாய்ட் பண்ணுங்கள். கை கால் வலி, நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி இது இரத்த ஓட்டம், இரத்தத்தில் சிவப்பணுக்களில் ஆக்சிஜன் பற்றாக்குறை இருக்குது, இல்லை ரத்தத்தில் ஏதோ குறைபாடு இருக்குது, இல்லை ரத்தத்தோட அளவு கம்மியாக இருக்குது, இதே மாதிரி சுச்சுவேஷன் இருந்ததுன்னா அந்த கிட்னி ஹார்மோனை சுரந்து எலும்பு மஜையை வேலை வாங்கும்போது எலும்பு மஜை எனக்கு இந்த பொருள்லாம் வேணும்னு கேட்குற மொழி தான் அந்த கைகால் வலி. அது சில பேருக்கு மிதமாக இருக்கும், சில பேருக்கு தீவிரமாக கூட இருக்கலாம். அதுக்கெல்லாம் பயப்பட வேண்டாம். நீங்கள் மருந்து மாத்திரை சாப்பிட்ணுன்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் வெயிலில் நல்லா நடந்தீங்க, உடற்பயிற்சி செஞ்சிங்கன்னா இந்த கைகால் வலியெல்லாம் இருக்காது. அது அதுக்கு ஒரு மாற்று. இதே மாதிரி இந்த டீடாக்சிஃபிகேஷன் ப்ராசஸில் ஹெவி ஃபுட்டு சாப்பிட வேண்டாம். அசைவ உணவுகளை தவிர்த்தலாம். இட்லி, இடியாப்பம், கஞ்சி இதே மாதிரி சாப்பிட்டிங்கன்னா உடம்புக்கு ஜெரிக்கிறதுக்கான சக்தி நிறைய விரயமாகாது. அதுக்கு பதிலாக அந்த ரிப்பேரிங் ப்ராசஸ் பெட்டராக போகும். இதற்கு உங்களுக்கு சப்போர்ட் ஏதாவது வேணும் அப்படின்னா, உங்களுக்கு யார் இந்த அழைப்பை கொடுத்துருக்காங்களோ அவங்கள்ட்ட கூப்பிட்டு பேசுங்க. அவங்க இது பண்ணுவாங்க, சப்போர்ட் பண்ணுவாங்க. உங்கள் உடலோட இயற்கையான குணப்படுத்தும் சக்தியை நீங்கள் மேம்படுத்துங்கள். இது சாப்பிட்டு சரியாக இருக்கா அப்படின்னா, எக்கச்சக்கமான பேர் சரியான பல்வேறு பிரச்சனைகள்லேருந்து வெளில வந்த டெஸ்டிமோனியல் நம்மள்ட்ட இருக்குது. ஒவ்வொரு ஞாயிறும் இதே செஷனில் இதே மாதிரி இதே லிங்க்கில் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை ஒரு 8:30 மணிக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா இதே போல் வேறு டெஸ்டிமோனியல். இப்போ நான் இன்றைக்கி கிட்னிக்கான ஸ்பெஷல் செஷன் எடுத்திருக்கேன். பிபி சரியாச்சு, உடம்பு வலி சரியாக போச்சு, பொடுகு தொல்லை சரியாக போச்சு, முடி கொட்டை சரியாக போச்சு, உடம்பு ஆரோக்கியமாக இருக்குது, புண்ணு சரியாக போச்சு, வெரிகோஸ் வெயின் சரியாக போச்சு, ப்ரெக்னென்ட் ரொம்ப வருஷமாக குழந்தை இல்லாமல் இருந்து குழந்தை பிறக்குது, வீசிங் சரியாக போச்சு. இப்போ இந்த நேரத்திலலாம் டிசம்பர் மாதத்தில் நிறைய பேருக்கு வீசிங் சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் சரியாக போச்சு. பேரலைசிஸ் நடக்க முடியாது இருந்தவங்க நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கேன்சர் சரியாக போச்சு. இதே மாதிரி பல்வேறு ஆரோக்கிய பிரச்சனைகள்லேருந்து வெளி வந்தவங்களோட டெஸ்டிமோனியல் ஒவ்வொரு சண்டேவும் நம்ம இதே லிங்கில் இருக்குது. அதற்கு கண்டிப்பாக பாருங்கள். இந்த ப்ராடக்டோட இப்போ நான் ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு ப்ராடக்ட்டுக்காக ஒரு இஷ்யூக்காக சொல்லியிருக்கேன், ஒரு ஆர்கனை வளப்படுத்துறதுக்காக சொல்லியிருக்கேன். இதே போல் ஒவ்வொரு நாளும் 8:30 மணிக்கு வேறு செஷன் இருக்குது. அதெல்லாமல் பாருங்கள். ஆனால் என்ன செய்றீங்கன்னா, வெயிட் பண்ணாதீங்க, யோசிக்காதீங்க. இந்த பொருளோட விலை 6,300 ரூபாய். உங்கள் கிட்னியோட விலை எவ்வளோங்கிறது நீங்கள் நிர்ணயிச்சுக்கோங்க. ஒரு கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணுன்னா என்கிட்ட ஒரு 10 கோடி ரூபா இருக்குப்பா, இந்த 10 கோடி ரூபா ஏன்னா ஒரு கிட்னி வெய்யி அப்படின்னா வைக்க முடியாது. கோடி ரூபாய் இருந்தாலும் உங்களுக்கு மேட்சிங் ஆகிற மாதிரி கிட்னி கிடச்சி அதெல்லாம் சரி பண்ணி வரத்துக்கு எவ்வளவு செலவாகும், எவ்வளவு நாளாகும், எவ்வளவு பிரச்சனையாகும், எவ்வளவு உடல் வலி வேதனை, அதுக்கு டயாலிசிஸ் பண்ணுறதுக்கு போயிட்டு வாரத்துக்கு 3 ட்ரிப்பு போய் அங்கங்கே குத்தி உங்கள் உடம்புல குத்தி புண்ணாக்கி அந்த வலி அவஸ்தை அதெல்லாம் கணக்கு பண்ணும்போது 6,300 ரூபாய் நீங்கள் இன்றைக்கி உங்கள் கிட்னி ஆரோக்கியத்துக்காக செய்கிற முதலீடு 0.0001%. அப்போ இன்றைய செய், நன்றைய செய், அதை இப்போதே செய். உங்களுக்கு இன்றைக்கி இந்த அழைப்பை கொடுத்தவங்களுக்கு உடனடியாக ஃபோன் பண்ணி கேளுங்க. ஒரு ப்ராடக்ட் ஒன்று ஆர்டர் போட்டு வாங்கி சாப்பிடுங்க. ஒரு தேன் இனிப்பாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் அது புரியாது, நீங்கள் அனுபவித்தா தான் புரியும். அதே மாதிரி இந்த ப்ராடக்டை நீங்கள் வாங்கி ஒரு ட்ரிப்பு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா தான் இதோட அருமை தெரியும். ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ வெரி மச். சில நண்பர்கள் ஹேண்ட்ரைஸ் பண்ணியிருந்தாங்க. யாருக்காவது ராஜா சரவணன் சார், உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின் இருக்காங்க சார்? அன்மியூட் பண்ணி பேசலாம். அன்மியூட் பண்ணுங்க சார். ஹேண்ட்ரைஸ் பண்ணியிருக்கீங்க, ஏதாவது டவுட் இருந்ததுன்னா அன்மியூட் பண்ணுங்க. ஓகே, இது ஹார்ட் ஸ்டென்ட் போட்டிருக்கவங்க சாப்பிடலாமா? தாராளமாக கொடுக்கலாம் சார். உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை செய்தவங்க தான் சாப்பிடக்கூடாது. ஸ்டென்ட் வச்சிருங்க சாப்பிடலாம். எத்தனை நாள் ஆச்சுங்க சார் ஸ்டென்ட் வச்சு? ஆயிருக்கும், ஒரு 1 இயர் ஆயிருக்கும். ஒருத்தருக்கு ஒரு 5 இயர்ஸ் ஆயிருக்கு. சரிங்க சார், கொடுக்கலாம் சார். கொடுக்கலாம் இல்லைங்களா? ஓகே சார். எனி சர்ஜரி ஆயிருக்கவங்க சர்ஜரி சார், ஒரு சர்ஜரி அதே மாதிரி செஞ்சு ஹார்ட் சம்பந்தமான சர்ஜரி ஏதாவது செஞ்சு ஒரு 3 to 4 months தான் ஆயிருக்கு அப்படின்னா கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம் சார். ஏன்னா உங்களோட மெடிக்கேஷன் ஜாஸ்தியாக இருக்கும். அப்போ சில நேரத்தில் கொஞ்சம் தள்ளி கொடுக்கறது நல்லது. நம்ம பிஃபோர் எடுத்துக்கிறது. ரவிவர்மன் சார், நீங்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்களேன். எங்கே இருக்கீங்கன்னு தெரியல, நீங்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு
அன்மியூட் ஆப்ஷன் தரேங்க சார். ஓகே, வேற ஏதாவது கேள்வி இருக்கா ராஜேஷ் சரவணன் சார்? இல்லை சார், தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ. நன்றி. தேங்க்ஸ் ஃபார் கமிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் கொஸ்டின் சார். ரவிவர்மன் சார் நீங்கள் பேசுவாங்க சார், அன்மியூட் பண்ணிக்கோங்க. ஹலோ சார். வணக்கம். ஹலோ Yes, சார். sir. இது வெப்சைட்ல டெஸ்டிமோனியல்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குல்ல சார். சொல்லுங்க. ஓகே. சார் உங்க எலிக்சர் மிக்ஸோட வெப்சைட்ல டெஸ்டிமோனியல்னு சொல்லிட்டு கீழே ஒரு 4 பேர் ஃபவுண்டர், சிஇஓ, மேனேஜிங் டைரக்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு யாரோ பேசின மாதிரி ஒரு சில இதெல்லாம் இருக்குல்ல சார். அதை விட நீங்கள் வந்து லைவாக வந்து பாருங்க சார். நம்முடைய ஒவ்வொரு இல்ல சார், நான் கேக்குறது என்னன்னா அந்த டெஸ்டிமோனியல்னு இருக்குல்ல. ஆமாங்க சார். ஹலோ. எஸ் சார். அது இன்னும் அப்டேட் பண்ணாம இருக்குங்க சார். அது வந்து அப்டேட் பண்ணாம இருக்குன்னா புரியல சார். இப்போ நம்ம சில யூடியூப் சேனல்ஸ் எல்லாம் வந்து லைவ் டெஸ்டிமோனியலை ஷேர் பண்ணியிருக்கோங்க சார். அவங்க பேசுறதையே டைரக்டாக போட்டுருக்கோம். ஓகே சார். ஓகேவா? இது என்னன்னு தெரியல. இது வந்து எம்டிட்ட தான் கேட்கணும் இதோட இது. அதை நான் கேட்டுட்டு நெக்ஸ்ட் டைம் நான் உங்களுக்கு இதோட டீட்டெயில் தெரியுங்க சார். எனக்கு இதை பற்றின முழு விவரம் தெரியல. ஓகே சார். இது வந்து ஃபுட் ஐட்டமா இல்லை சப்ளிமெண்டா சார்? இது ஃபுட் சப்ளிமெண்ட் சார். ஃபுட்டும் கிடையாது, மெடிசனும் கிடையாது. ஃபுட்டுங்கிறது வேற, சப்ளிமெண்ட்டுங்கிறது வேற. ஓகேங்களா? இது FSSAI சர்டிஃபைடு ஃபுட் சப்ளிமெண்ட் சார். அதாவது உணவுல இருக்கிற பற்றாக்குறையை சரி பண்ற ஒரு விஷயம். உணவு தான் இது வந்து சப்ளிமெண்ட் கிடையாது. எனக்கு ரெண்டுத்துக்கும் டெஃபினிஷன் சொல்லுங்களேங்க சார். நீங்க கொஞ்சம் சொல்லுங்களேன். இல்ல சார், சாப்பாடு அப்படின்றது நார்மலா நம்ம எடுத்துக்கிறது. இட்லி, சப்பாத்தி, பூரி போலாம் சாப்பாடுங்க சார். ஆமா சார். சப்ளிமெண்ட் அப்படின்றது வந்து நம்ம உடம்புல வந்து ஏதோ ஒரு இது பர்டிகுலரா ஒரு விட்டமின் கம்மியா இருக்குது அப்படிங்கும்போது அந்த விட்டமினை மட்டும் பூஸ்ட் பண்றதுக்காக சாப்பிடுற எடுத்துக்கிற ஒரு சின்ன சைடு இதுன்னு வச்சுக்கோங்களேன் சப்ளிமெண்ட்ன்றது. அதுதாங்க சார். அதாவது துணை உணவுப் பொருள். அதான் சப்ளிமெண்ட். ஆமா, இதுவும் அந்த சப்ளிமெண்ட் கேட்டகரி தான் சார். இது உணவு கிடையாது. அதுக்கு FSSAI சர்டிபிகேட் மட்டும் போதுமா? ஆமாங்க சார். அதுக்கு ஆயுஷ் சர்டிபிகேட் வேணாமா? தேவை. அதாவது நான் இதை மெடிசினா நாம ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னா ஆயுஷ் சர்டிஃபிகேட் வேணுங்க சார். இது ஒரு மருத்துவ குணம். அது சப்ளிமெண்ட்டுக்கு இது அதான் சார். இப்ப நீங்க இதுல சொல்றது எல்லாமே என்ன அப்படின்னா இதை சரி பண்ணும், கேன்சரை சரி பண்ணும், கிட்னி இதை சரி பண்ணும் அப்படின்னு சொல்றோம். இருங்க. இதுல உங்களுக்கு ஒரு சின்ன கிளாரிபிகேஷன். கேன்சர் வரதுக்கான காரணம் உடம்புல pH லெவல் குறையிறது, அசிடிக் லெவல் இருக்கிறதும், ஆக்சிஜன் பற்றாக்குறை இருக்கிறதும் கேன்சருக்கான காரணம். இப்ப இது என்ன செய்யும்னா கேன்சர் கியூர் பண்றதா சொல்லல, கேன்சர் வரதுக்கான காரணம் அங்க என்ன, இந்த ரெண்டு விஷயம். ஒரு கேன்சர் சார் ஒரு நிமிஷம் நீங்க கேட்கறது நான் பதில் சொல்றேன். கியூர் ஆயிடுச்சு அப்படின்றீங்க சார். கியூர் ஆயிடுச்சுங்கிறது வேற, இது கியூர் பண்ணுங்கிறது வேற. நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா இதை எடுத்தவங்க கியூர் ஆயிருக்கு, அவங்க டெஸ்டிமோனியல் ஷேர் பண்றாங்க. அது எப்படி கியூர் ஆயிருக்கு அப்படின்னா, ஒரு கேன்சர் வரதுக்கான காரணம் உடம்புல ஆக்சிஜன் ஒரு செல்லுக்கு போகாம இருக்கும்போது, அந்த இடத்துல அசிடிக் கண்டென்ட் ஜாஸ்தியா இருக்கும்போது அந்த இடத்துல கேன்சர் உருவாகிறதுக்கான ஒரு சூழ்நிலை ஏற்படுது. அந்த சூழ்நிலையை உருவாகாம தடுக்கிறது இந்த விஷயம். அதே மாதிரி உடம்புல தேவையில்லாத விஷயங்கள் இருந்ததுன்னா டீடாக்ஸ் பண்றதுங்கிறது, உடம்புல எந்த விதமான நச்சுக்கள் இருந்ததுனாலும் வெளியே தள்ளும். அது கொழுப்பு கட்டியா இருக்கலாம், கேன்சர் சம்பந்தமான செல்களா இருக்கலாம். இதே மாதிரி சில பேருக்கு கொடுத்த அந்த கேன்சர் செல்களை இப்போ மார்பக புற்றுநோய் வந்து மார்பகத்தை அகற்ற வேண்டிய சூழ்நிலை இருந்த ஒருத்தங்களுக்கு இதை கொடுத்து அந்த மார்பகத்தை அகற்ற வேண்டிய சூழ்நிலை இல்லாமல் போயிடுச்சு. காரணம் என்னன்னா அங்கே இருக்கிற கேன்சர் செல்களை இது அழித்திருக்கு. அது எந்த விதமாக அழித்திருக்கு அப்படின்னா, அந்த இடத்துக்கு ஆக்சிஜன் சப்ளை இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்கு, அந்த இடத்துல இருக்கிற அசிடிக் கண்டென்ட்டை கம்மி பண்ணி கொடுத்துருக்கு. இது நோய்க்கான காரணத்தை சரி பண்ற ஒரு விஷயமா இருக்கே தவிர இது நோய் தீர்க்கும் மருந்தா நம்ம இங்க ப்ரோமோட் பண்ணலாம் சார். அப்படி ப்ரோமோட் பண்ணலாம். நோய்க்கான காரணத்தை இது சரி பண்ணுது. ஆமாங்க சார். ஓகே சார். இப்ப அதுக்கு வந்து ஆயுஷ் சர்டிபிகேட் தேவை இல்லையா சார்? இப்ப நம்ம இதை மெடிசினா ப்ரோமோட் பண்ணணும்னா ஆயுஷ் சர்டிபிகேட் வேணுங்க சார். இது நம்ம ஸ்டில் ஃபுட் சப்ளிமெண்டா தாங்க சார் ப்ரோமோட் பண்ணிட்டு இருக்கோம். நான் ஆரம்பத்திலேருந்தே உங்களுக்கு ஒரு ஸ்லைடோட காமிச்சேன். இது நோய் தீர்க்கும் மருந்து கிடையாது, இது ஃபுட் சப்ளிமெண்ட். நம்ம இதை பத்தி தெளிவா உங்களுக்கு சொல்லிட்டு தான் சார் ஆரம்பிச்சிருக்கோம் சார். இப்ப நான் படிக்கும்போது என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, சப்ளிமெண்ட்டுக்கு வந்து ஒரு சப்ளிமெண்ட்டுக்குமே இது தேவை அப்படின்ற ஹெர்பல் சப்ளிமெண்ட் அப்படிங்கும்போது அதுக்கு வந்து ஆயுஷ் சர்டிபிகேட் தேவை அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க. இல்லைங்க சார். அதாவது என்ன அப்படின்னா, நீங்க ஹெர்பல் சப்ளிமெண்ட்டை
ஒரு நிமிஷம் சார், சொல்லுங்க. ஒரு நிமிஷம். இதுக்கு நீங்க கேட்கறதுக்கு நான் ஆன்சர் பண்றேன், அதுக்கப்புறமா நீங்க அடுத்த கொஸ்டின் கேளுங்க. இப்ப ஒரு ஹெர்பல் சப்ளிமெண்ட் இருக்கு, இதை நாம ஒரு ஆரோக்கிய பிரச்சனைக்கு நோய் தீர்க்கும் மருந்தா கொடுக்குறோம் அப்படின்னா ஆயுஷ் சர்டிஃபிகேட் வேணும். ஆயுஷ் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு இதே நாம கூட என்ன செய்யலாம்னா, ஆயுஷ் சர்டிஃபிகேட் வாங்கினதுக்கப்புறம் இது கேன்சரை குணமாக்கும் அப்படின்னு சொல்லி நாம் அதுக்குண்டான கிளைமை எடுக்க முடியும். இப்போ நாம் என்ன செய்கிறோம், இது ஃபுட் சப்ளிமெண்ட், FSSAI சர்டிஃபிகேட் இருக்குது, இதில் 12 விதமான ஹெர்பல்ஸ் இருக்குது. இந்த ஹெர்பல்ஸ் அப்படின்னு அதை 2 வகையாகப்படுத்தலாம். தாவரமாகவும் சொல்லலாம், மூலிகையாகவும் சொல்லலாம். இந்த மூலிகை மருத்துவ மூலிகைன்னு சொல்லலாம், மருத்துவ குணம் வாய்ந்த தாவரம்னு சொல்லலாம். நாம் இப்போ என்ன செய்கிறோம்னா, மருத்துவ குணம் வாய்ந்த தாவரங்களை உபயோகப்படுத்தி நாம் ஒரு ஃபுட் சப்ளிமெண்ட்டாக கொடுக்குறோம் அப்படின்ட்டு தான் நம்ம இது பண்ணிகிட்டு இருக்கோம். அதனால இதுதான் கிளாரிஃபிகேஷன். ஓகேவாங்க சார்? ஓகே சார். இப்போ வந்து ப்ராடக்ட்டுக்கு பின்னாடி நீங்க வந்து இது எந்தெந்த கெமிக்கல் காம்பவுண்ட் இருக்கு அப்படின்றதே நீங்க மென்ஷன் பண்ணவே இல்லையா சார்? சார் இதில் கெமிக்கலே இல்லையாங்க சார். கெமிக்கல் இருந்தால் தான் கெமிக்கல் காம்பவுண்ட் போடுவோம். இப்போ ஒரு ப்ராடக்ட் இருக்கு அப்படின்னாலே அது உள்ள ஒரு கெமிக்கல் காம்பவுண்ட் இருக்கும். அவசியம் இல்லைங்க சார். இப்போ இதில் ப்ரிசர்வேட்டிவ் இருந்ததுன்னா, இதில் ஆடட் கலர் இருந்ததுன்னா, இதில் கெமிக்கல் ப்ரிசர்வேட்டிவ், ஆடட் ஃப்ளவர், ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர்ஸ் அதே மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா அது போடணும். இதில் 12 விதமான இன்கிரீடியன்ட் அது என்ன இருக்கு அப்படின்னு போட்டுருக்கோம். சரிங்களா? இப்போ வந்து இப்போ உப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஹலோ சொல்லுங்க சார். ஹலோ சார், கேக்குது, சொல்லுங்க. உப்பு இருக்கு அப்படின்னா உப்பு வந்து நேச்சுரல் ப்ராடக்ட் தான், ஆனா அது உள்ள சோடியம் இருக்குது. அத மாதிரி இந்த ப்ராடக்ட் உள்ள என்னென்ன கெமிக்கல் காம்பவுண்ட் இருக்கு அப்படின்றத மென்ஷன் பண்ணிருக்கணும்ல சார். ஆஸ் பர் லேபர் ஆக்ட் இதுல என்ன இன்கிரீடியன்ட் இருக்குன்னு போட்டிருக்கோம். இதுல எந்த குவான்டிட்டியில இருக்கு அப்படிங்கிறது வந்து தொழில் ரகசியம். அதை நம்ம வந்து இப்ப லேபர் ஆக்ட்ன்றது வந்து தொழிலாளர் சட்டம் தானே சார். பேக்கிங்க்கு அது வரும் சார். ஓகே சார். ஆனா அது இப்ப ஃபுட் ப்ராடக்ட்டுக்கு பின்னாடி நம்ம மென்ஷன் பண்ணணும் தானே என்னென்ன இருக்கு அப்படின்ட்டு சார். இதுல இன்கிரீடியன்ட்ஸ்னு போட்டு ஒரு 12 விதமான மூலிகைகளோட இது இருக்கு. நீங்க பாக்ஸ் எடுத்து பாருங்க சார். பின்னாடி 12 விதமான இன்கிரீடியன்ட்ஸ்னு போட்டு இது இருக்கு. இதுல என்னென்ன இல்லை அப்படிங்கறதெல்லாம் இதுல இருக்கு. இதுல மீன், முட்டை அதே மாதிரி இல்லை, நான் இது வேகன் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்கு. ஓகேங்களா? ஓகே சார். அதுல பின்னாடி ஓகே அதுக்கே வரும். பின்னாடி அந்த லைசென்ஸ் கொடுத்துருக்கீங்கல்ல, இந்த லைசென்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு. ஆமா. அது கொஞ்சம் அப்படியே எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா சார்? சரி, ஆல்ரெடி லேட் ஆச்சு. நம்ம அடுத்த செஷனுக்கு வாங்க, இதை உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஹலோ ஹலோ சார். அடுத்த ஏற்கனவே நான் ஒரு செஷன்ல நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன் சார். நெக்ஸ்ட் செஷன் வாங்க, அதை எக்ஸ்பிளைன் பண்றேன். 9 மணிக்கு முடிக்கணும். இப்ப ஆல்ரெடி 10 மணி ஆயிடுச்சு. வேற இன்னொரு 3 நபர்களும் கான்டாக்ட் பண்ணிருக்காங்க. அது மட்டும் கொஞ்சம் எனக்கு சொல்லுங்களேன் சார். அதாவது சிஇன்னு இருந்ததுன்னா, சைனால இருந்து ஏதாவது ஒரு ப்ராடக்ட் வந்ததுன்னா அங்க சிஇன்னு இருக்கணும். இங்க ரெட் பீச் ஸ்டெம் செல் இருக்குல்ல, அதுவும் கார்டிசெப் காளான் இருக்குல்ல, அது ரெண்டும் சைனால இருந்து வருதுங்க சார். என்ன சார்? சிஇன்னு போட்டிருந்ததுன்னா ஏதாவது ஒரு பொருள் சைனால இருந்து வருது அப்படின்னா சிஇன்னு இருக்கணும். ஓகேங்களா? அதோட ஃபுல் ஃபார்ம் சொல்ல முடியுமா? இப்போ மறந்து போச்சு, நான் செக் பண்ணி தான் சொல்லுவேன். ஆக்சுவலி சைனாலேருந்து வரக்கூடிய ப்ராடக்ட்டுக்கு சிஇன்னு போட்டு பண்ணோம். இங்கே நாம் 2 இன்க்ரீடியன்ட் அங்கேருந்து வாங்குறோம் சார். கார்டிசெப் காளான் அங்கேருந்து வருது, ரெட் பீச் ஸ்டெம் செல்ஸ் வந்து சைனாலேருந்து வருதுங்க சார். அதனால ஆஸ் பர் லா வந்து அது இன்க்ளூட் ஆயிருக்கணும், அதுதான் இருக்குங்க சார். ஓகேவா? நீங்கள் நிறைய கேள்வி கேட்குறீங்க. நீங்கள் இல்லைன்னா பர்சனலாக வாங்க, இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. நான் முன்னாடி 9:30 மணிக்கே முடிச்சிருந்தா உங்களுக்கு முழு வாய்ப்பு கொடுத்துருப்பேன். இதை பற்றி செக் பண்ணி நான் உங்களுக்கு சொல்லுவேன். நெக்ஸ்ட் டைம் நம்ம திருப்பி பேசுவோம் சார். நெக்ஸ்ட் வீக்கில் பேசுவோம். ஓகேவாங்க சார்? சுந்தரன் சார், நீங்கள் கொஞ்சம் அட்மிட் பண்ணிட்டு பேசுங்களேங்க சார். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக டைம் ஆயிடுச்சு, ஒவ்வொரு நிமிஷம் மட்டும் எடுத்துக்கோங்க. ஹலோ. எஸ் சார். சார் சக்திவேல் சுந்தரம் சார். ஆக்சுவலி இந்த மூளை வளர்ச்சியான குழந்தைங்களுக்கு இதை கொடுக்கலாமா? நார்மலி அது நம்ம சில பேர் கொடுத்து நல்ல ரிசல்ட் வந்திருக்குங்க சார். ஏன் அப்படின்னா, மூளை பாதிப்பு அப்படிங்கிறது நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கு. ஃபிட்ஸ் வந்த குழந்தைகளுக்கு கொடுத்து சரியா இருக்கு. மூளை வளர்ச்சி பிரச்சனை இருந்த குழந்தைகளுக்கு கொடுத்து சரியா இருக்குங்க சார். ஓகேவா? ஆனால்
இது வந்து நாம வந்து சஜஸ்ட் பண்றதை விட அவங்க மெடிக்கல் டாக்டர்கிட்ட ஒரு ஒப்பீனியன் கேட்டுட்டு தாங்க சார் எடுக்கணும். குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது டாக்டர் ஒப்பீனியன் கேட்டுட்டு தாங்க சார் எடுக்கணும். ஓகே 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 சார். தேங்க்யூ. அதுக்கு தர்ம சார் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக முடிச்சுப்போங்க சார். நன்றி சார். ஒரு நிமிஷம் இருங்க, அந்த மீட்டிங்ல இருந்து பேச வரேன். அப்படியே நான் கூப்பிடுறேன். தர்ம சார் சொல்லுங்க சார். சார் எனக்கு ஒரு டவுட் என்னன்னா, இப்ப டபிள்யூபிசி கவுண்ட் இருக்குல்ல, ஆமாங்க சார். அது கொஞ்சம் அப்நார்மலா இருக்கு. வந்து பாத்தீங்கன்னா இருக்க கவுண்டோட ஒரு 11,000 மேல ஒரு 15,000-17,000 கிட்ட போயிருச்சு. இப்போ இந்த ஓகே. டைம்ல நான் சாப்பிட்டா இது வந்து டிக்ரீஸ் ஆகுமா இல்ல அது எப்படி சரி பண்ணிடுமான்னு கேள்வி எனக்கு. அதான் அதாவது கேள்வி. சரி என்னங்க சார், உங்களுடைய ரத்தத்துல அந்த உற்பத்தி செய்யும் எலும்பு மஜ்ஜையோட திறன்ல கொஞ்சம் மாறுபாடு இருக்குங்க சார். இது ஓகே சார். சமன்படுத்தும். இப்போ சமன்படுத்தும். அதிகமாயிடுச்சு அப்படின்னா அந்த எப்போபோய்டின் அது உற்பத்தி பண்ணி அதிகரிக்கும் பிளட் செல்ஸை. இல்லை ஓகே. கம்மியாக அது அதிகமாக இருக்குங்கும் போது இந்த எப்போபோய்டின் அளவு கம்மியாக சுரக்கும். அப்போ உங்களோட ரத்தத்தில் அந்த அளவு அடுத்தது உற்பத்தி ஆனது வந்து அந்த 120 நாள் அதோட லைஃப் பிளட் செல்ஸோட லைஃப் முடியற வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் திருப்பியும் உற்பத்தி ஆகிறதுங்கிறது வந்து சமன்படுங்க சார், பேலன்ஸ் பண்ணி கொடுக்குங்க சார். அப்ப இப்ப நான் சாப்பிட ஆரம்பிச்சா ஒரு 10-15 நாள் சரியாயிடுமா? அப்படி சொல்ல முடியாதுங்க சார். இது இது நாம வந்து ஒரு மோல்டில் செஞ்ச மிஷின் கிடையாது. நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க, உங்களோட லைஃப் ஸ்டைல் என்ன, இதெல்லாம் வரும். நீங்கள் ஒரு 2 மண்டலம் தொடர்ந்து எடுங்க சார். உங்கள் பாடியில் இருக்கிற அந்த டீடாக்சிஃபிகேஷன் ப்ராசஸ் தொடர்ந்து எடுக்கும்போது கரெக்ட் ஆகுங்க சார். சரி, ஓகே சார், தேங்க்ஸ் சார். இன்னும் ஒரே ஒரு கொஸ்டின் தான். ஓகேவா? அடுத்தவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கும்போது சார், டைம் ஆயிடுச்சு. சிங்கிள் கொஸ்டின், சின்ன கொஸ்டின் தான். நான் பிங்க்ளோ மோட்னு டேப்லெட் சாப்பிட்டு இருக்கேன். அது என்ன? டபிள்யூபிசி பிங்க்ளோ மோட்னு சொல்லிட்டு ஒரு டேப்லெட் சாப்பிட்டு இருக்கேன் சார், அந்த எம்எஸ்க்காக. ஓகே. அந்த டேப்லெட் என்ன பண்ணுன்னா சப்ரஸும் கிடையாது, அதை வந்து கம்மி பண்ற வேலையும் பார்க்காது. அதோட விட்டுட்டு அந்த ஒர்க் பண்ற ஃபங்க்ஷன் பார்த்தே கட் பண்ணி விட்டுரும். பேன்கிராஸ்ல இருந்து செக்ரேட் பண்ணும்ல டபிள்யூபிசி கவுன்ஸ், அதை சுத்தமா கட் பண்ணி விட்டுரும். ஓகே. இப்போ நான் சாப்பிட்டா வந்து ஓகேவா, பேலன்சிங் ஆகுமான்னு கேட்குறவங்கள, அவ்வளோதான். ஆக்சுவலி உங்களோட மெடிகேஷன் பற்றி நம்ம எந்த விதமாகவும் சஜஸ்ட் பண்ண மாட்டோம். நீங்கள் உங்கள் டாக்டர்கிட்ட தான் அதை கன்சல்ட் பண்ணுங்க சார். ஓகே சார். ஆனா இது எடுத்துக்கலாம்ல சேர்த்து? தாராளமாக எடுத்துக்கலாம், தாராளமாக எடுத்துக்கலாம் சார். ஓகே சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ஏகமணி நீலகண்டன் சார், ப்ளீஸ் சார். வணக்கம் சார். சார் வணக்கம். கொஞ்சம் வாய்ஸ் இல்லைங்க சார், கொஞ்சம் சவுண்டாக சொல்லுங்கள். சார் வணக்கம் சார், கேட்குதுங்களா? எஸ் சார், கிளியர். சார் ஒன்றும் இல்லை சார், இது நம்ம சாப்பிடும்போது இங்கிலீஷ் மெடிசன் வந்து எடுக்கணுமா இல்லை அதை சேர்த்து சாப்பிட்டு வரலாமா? இல்லைங்க சார், அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லைங்க சார். நீங்கள் இங்கிலீஷ் மெடிசன் எடுக்கிறது சாப்பிட்டுட்டு ஒரு 15 நிமிஷத்துலேருந்து ஒரு 1/2 மணி நேரத்துக்குள்ளே எடுத்துருவீங்க, கரெக்டாக? ஆமாம் சார். இதை ஒரு 1.5 மணி நேரம் கழிச்சு எடுப்போம், ஓகேங்களா? சாப்பிட்ட பிறகு சாப்பிட்ட பிறகு சேர்ந்து எடுக்க வேண்டாங்க சார். இங்கிலீஷ் மெடிசனை எடுக்கும்போது இதையும் சேர்த்து எடுக்க வேண்டாம். கொஞ்சம் அந்த கேப் மட்டும் இருந்தால் போதும். நீங்கள் மெடிசின் எடுக்கிறதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. இது ஃபுட் சப்ளிமெண்ட். அதாவது நீங்கள் இட்லி சாம்பார் வடையில் சாப்பிடும்போது அதில் ஏதோ கொஞ்சம் குறைபாடு இருக்குது. அந்த குறைபாடு சரி பண்ணுற ஒரு விஷயம் தான் இது. அதனால நீங்கள் எடுக்கும்போது சேர்த்து எடுக்கலாங்க சார். கொஞ்சம் அந்த கேப் மட்டும் நம்ம விட்டு தான் எடுக்கிறோம், அதனால எடுக்கலாங்க சார். நன்றி சார். கடைசியாக மணிகண்டன் சாப்பிட முடிச்சுக்கலாம். சொல்லுங்க சார். இதுக்கு நம்ம சாப்பிடும்போது அதிகமான தண்ணி தாங்க எடுக்குதுன்னு சொல்றீங்க இல்லையா சார்? புரியல. இது நம்ம சாப்பிடும்போது அதிகமாக தண்ணி தாகம் எடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, நீங்க தண்ணி சொல்றீங்க. தாகம் எடுத்தாலும் எடுக்கலன்னா தண்ணியை நிறையா குடிக்கணும் சார். குடிக்கணும். சரி சரி, சரிங்க சார். நன்றி. மணிகண்டன் சார். எஸ் சார். சார் கொஞ்சம் விரைவாக கேளுங்க, முடிச்சுக்கலாம். அன்மியூட்டாக தான் இருக்கீங்க, நீங்கள் பேசலாம். சார் உங்கள் வாய்ஸ் கேட்கல. சார் கேக்குதுங்க? இப்போ கேட்குது, சொல்லுங்க சார். சார் யூரின் நுரைய போகுது, புரோட்டீன் லீக்கேஜ் இருக்கு, அதுக்கு எலிக்சர் மிக்ஸ் எடுக்கலாமா சார்? மற்றபடி வேற என்ன இஷ்யூ இருக்குங்க சார்? வாட்டர் டாக்டர் என்ன சொல்லியிருக்காங்க உங்களுக்கு? என்ன மெடிகேஷன் சுகர் இருக்கு கொடுத்துருக்காங்க? சார். ஓகே. கிட்னி எல்லாம் புரோட்டீன் லீக்கேஜ் மட்டும் தான் இருக்கு அப்படின்னா எடுக்கலாம் சார். இல்ல டயாலிசிஸ் பண்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருந்ததுன்னா நீங்க டாக்டர்கிட்ட தான் கன்சல்ட் பண்ணிட்டு எடுக்கணும். புரோட்டீன் லீக்கேஜ் இருக்கு அப்படின்னா இது எடுக்கலாம் சார், தப்பு இல்லை. உங்க கிட்னி சிஸ்டம் வந்து இம்ப்ரூவ் ஆகும் இதில் எடுக்கும்போது.
உங்கள் வாய்ஸ் கிளியராக இல்லை, அதனால் நான் இந்த ஆன்சரை இடைமறித்து சொல்கிறேன், மன்னிக்கோங்க. ஓகே சார், தேங்க்யூ சார். சரி சார், ஓகே சார். நன்றி சார். சார், ஒருத்தர் கேள்வி கேட்குறாங்கன்னா அவங்கள குறை சொல்ல வேண்டாம் சார். அவங்க கேட்குறது வந்து சில பேர் கேட்கறதுக்கு யோசிப்பாங்க, அவங்க ஓப்பனாக கேட்குறாங்க. எவ்வளோக்கு எவ்வளோ கேள்வி வருதோ அவ்வளோக்கு எவ்வளோ நமக்கு நாலேஜ் இன்க்ரீஸ் ஆகும். அதனால் கேள்வி கேட்குறவங்க, இப்போ எனக்கு ஒரு விஷயம் தெரியல, அவர் சொல்லியிருக்காரு, நான் அதை சரி பண்ணிவிட்டு நான் வந்து கேட்கணும். அந்த டெஸ்டிமோனியல் சைட்டில் ஏதோ சொல்கிறார், அது என்னென்னு நான் வெரிஃபை பண்ணிட்டு வரணும். அதனால் கேள்வி கேட்குறவங்கள குறை சொல்ல வேண்டாம் சார். உங்கள் பேர் இல்லாமல் வந்திருக்கீங்க, சொல்லுங்க சார். ஹேண்ட்ரைஸ் பண்ணியிருக்கீங்க கடைசியாக ஒரு நபர், AWQ6333262 அன்மியூட் பண்ண முடியுதாங்க சார்? ஓகே, சொல்லுங்க சார். உங்கள் வாய்ஸ் கேட்கல சார், நீங்கள் அன்மியூட் பண்ணிட்டீங்க, உங்கள் வாய்ஸ் கேட்கல. வணக்கம் சார். சார் கேளுங்க சார், அந்த எக்ஸ்பைரி டேட் வந்து 2 years கொடுத்துருக்கு சார் அந்த பாக்ஸ்ல. ஓகேங்க, ஹலோ, சொல்லுங்க. அதுல வந்து ஒரு 2 years எக்ஸ்பைரி டேட் கொடுத்துருக்காங்க. எதுவுமே அதுல வந்து அதாவது கெமிக்கல்ஸ் காம்பவுண்ட் இல்லாம அதை வந்து 2 years வரைக்கும் எக்ஸ்பைரி டேட் கொடுக்க முடியாதுன்னு சொல்றாங்க டாக்டர்ஸ். சார், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்து சொல்லுவாங்க. நம்ம FSSAI அப்ரூவல் வாங்கும்போது இதெல்லாம் சப்மிட் பண்ணிட்டு தாங்க சார் வாங்கியிருக்காங்க. அதனால் அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க சார். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக சொல்லுவாங்க. கெமிக்கல் காம்பவுண்ட் அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்ம வந்து கெமிக்கல் காம்பவுண்டில் உள்ள ஃபார்முலா என்ன அப்படின்னு தெரிவிக்கணும்னு அவசியம் இல்லைங்க சார். இப்போ இதே கெமிக்கலாக இருந்ததுன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி அதில் ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர் இல்லைன்னா அந்த கெமிக்கல் மூலமாக ஏதாவது விஷயம் இருந்ததுன்னா அதில் போடணும். இது நேச்சுரல் இன்க்ரீடியன்ட், அதில் என்ன அந்த 12 மூலிகைகள் என்ன போட்டிருக்கோ அது மட்டும்தான் இதில் இருக்குது. அதை தவிர வேறு எதுவுமே இல்லைங்க சார். ஓகேங்களா? இது ஆக்சுவலாக சார் உங்கள் வாய்ஸ் கேட்கல சார். தேங்க்யூ சார். நன்றி சார், நன்றி நன்றி சார். குப்ராஜ் சார், டைம் ஆச்சுங்க சார். யாரும் இனிமேல் ஹேண்ட் ரைஸ் பண்ண வேண்டாம். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், உங்களுடைய நிகழ்ச்சி ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். நிறைய கருத்துக்களை சொன்னீங்க, ரொம்ப நன்றிங்க சார். தேங்க்யூ வெரி மச் சார். இப்போ ஒரு கொஸ்டின் என்னன்னா, கேன்சர் பேஷண்ட் அவங்க வந்து ஆல்ரெடி நாட்டு மருந்து, கேரளா மருந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. ஓகே, அவங்க ஏஜ் வந்து 54, நல்லா ஆரோக்கியமா இருக்கிறாங்க சார், எந்த பிரச்சனையும் இல்லை. பட் சிஎஸ்ஆர் டெஸ்ட்ல வந்து சிஏ டெஸ்ட்ல பாத்தீங்கன்னா 2000 காமிக்குதுங்க சார் உங்களுக்கு. பட் நாம இன்ஃபர்மேஷன் இருக்குங்க சார். என்னங்க சார்? உள்ள எங்கேயோ ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கலாம் சார். இருக்குது சார், இருக்குது. கேன்சர் இருக்குது, அது ஒன்றும் தப்பு கிடையாது. இருக்குது, அதாவது சிஏ 2000 காமிக்கும் போது இருக்குது தானே? ஆமா, அது இருக்குது, ஒன்றும் தப்பு கிடையாது, இருக்குது. பட் நாம எப்படி இருக்கணுமோ அப்படியே இருக்கிறாங்க. பட் கேரளா மருந்து எடுத்துட்டு இருக்கிறாங்க, அவங்களுக்கு இந்த மருந்து கொடுக்கலாமா? நம்மளுக்கு கொடுக்கலாமா? அதாவது அது இப்ப திருப்பியும் சொல்றேங்க சார். நீங்க அலோபதி மெடிசனா இருக்கட்டும், ஆயுர்வேதிக் மெடிசனா இருக்கட்டும், வேற எந்த மெடிசன் வேணாலும் அவங்க எடுக்கலாங்க சார். இப்ப இந்த ப்ராடக்ட்டை நீங்க கொடுக்குறீங்க, அந்த ப்ராடக்ட்டும் வேலை செய்யுது, இந்த ப்ராடக்ட்டும் வேலை செய்யுது, செய்யட்டுமே சார். நமக்கு என்ன வேணும்? ஒரு நபர் திருப்பியும் ஆரோக்கியமாகணும். நமக்கு வந்து வியாபாரம் அப்படிங்கிறத தாண்டி இப்போ இங்கே இருக்கிற எல்லாருக்குமே சொல்கிறேன், பிஸ்னஸ் மைண்டில் யார்ட்டையும் பேசாதீங்க. யாரையும் பார்த்தா அந்த ஒரு கார்த்திக் படத்தில் வரும், ஒரு தலையை பார்த்தா போட்டிருக்கிற நகையெல்லாம் பார்த்தா வேல்யூவாக தெரியும். இவரை பார்த்தா அப்பா இவர்கிட்ட 4 பாக்ஸ் வச்சுலாம்ப்பா, ஒரு 25,000 ரூபா ஆர்டர் வந்துடும் அப்படின்னு அந்த கால்குலேட் பண்ணாதீங்க. இவங்களுக்கு வாழ்க்கையில் நம்மளால என்ன ஒரு மாற்றத்தை கொடுக்க முடியும், ஆரோக்கியத்தை எப்படி நாம் மேம்படுத்த முடியும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் நம்ம பார்த்து இந்த உலகம் முழுக்க இருக்கிற மக்களுக்கு ஆரோக்கியத்தை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும் வச்சுட்டு அவங்க எந்த மெடிசின் வேணால் சாப்பிட்டோம் சார், இதையும் எடுத்துக்கிட்டோம். இதனால குணமாகாத கூட நினச்சிக்கட்டும், அவங்க சாப்பிட்ற அந்த மெடிசினால குணமானதாகவே கூட நினச்சிக்கட்டும். அவங்களுக்கு ஒரு தீர்வை கொண்டு போய் கொடுப்போம் சார். அவ்வளோதாங்க சார். வெரி குட், வெரி குட், வெரி குட். ஓகே, தேங்க்யூ. ஃபைன் சார், ஃபைன். தேங்க்யூ வெரி மச், தேங்க்யூ வெரி மச். உங்களோட பேசுனதில் ரொம்ப சந்தோஷம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ வெரி மச். இத்தனை நேரம் இருந்த உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக ஒரு கைதட்டலோட பாராட்டு. அப்படியே நீங்களே உங்களுக்கு அப்படியே கைதட்டிக்கங்க. இதில் சில பேர் விலகி போனாலும்
கடைசி வரைக்கும் இருந்து முழுசாக ஒரு விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னு கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டு இருந்திருக்கீங்க. தேங்க்யூ வெரி மச். நானும் பார்க்குறேன் ஒரு 40 நிமிஷம் 50 நிமிஷம் 1 மணி நேரத்துக்குள்ளே எடுத்துடணும் அப்படின்ட்டு. இவ்வளோ கண்டென்ட் கொடுக்கணும்னு ஆசைப்படும் போது நிறையா எனர்ஜி எங்கேருந்து வருதுன்னு தெரியல, இவ்வளோ கண்டென்ட்டும் வருது. தேங்க்யூ. இந்த இறைவனுக்கும் எல்லாம் வல்ல இறைவனுக்கும் பிரபஞ்சத்திற்கும் இந்த நிறுவனத்திற்கும் நன்றி. வணக்கம். குட் நைட்.